பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. பொன்விழா ஆண்டு காணும் பாரதி கலைமன்றத்தின் சார்பாக, தமிழ் சபை சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பாரதி கலைமன்றம் தன் பெயரிலேயே மிகப்பெரிய கவிஞன் பாரதியை கொண்டதுதான் இந்த கலைமன்றம். பாரதி பாரதி, தன் பெயரிலேயே தீயை வைத்திருப்பவன் பாரதி. மிகப்பெரிய மனக்கிளர்ச்சியை உண்டு செய்வது அவனுடைய பாடல்கள். எல்லார் மனதிலும் மிகப்பெரிய சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருப்பவன் பாரதி. அத்தகைய பாரதி மனதில் இருந்தவர் யார் தெரியுமா? கண்ணன். மிகப்பெரிய சூத்திரதாரி கண்ணன். அந்த சூத்திரதாரியை பத்தி பேசுவதற்கு, பாடுவதற்கு பாரதிக்கு மிகப்பெரிய ஆசை. அந்த ஆசையை தன்னுடைய கவிதை வடிவத்தில், பல கவிதைகள் வடிவத்தில் அவர் காட்டியிருக்கின்றார்கள். அந்த பாரதி விரும்பிய கண்ணன், அந்த பாரதியின் ஆசை நாயகன் கண்ணன், அந்த பாரதியின் விருப்பம் கண்ணன், அந்த கண்ணனை பற்றியும் பாரதியை பற்றியும் பாரதியின் பார்வையில் கண்ணன் என்ற ஒரு இயலும் இசையும் கலந்த ஒரு நிகழ்ச்சியை இன்று நமக்காக கொடுக்க வந்திருப்பவர்கள் இருவர். ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர் நமக்காக இன்று நம்மோடு இருக்கின்றார்கள். இன்ஜினியர் திரு பார்த்திபன் அவர்களையும் டாக்டர் திருமதி லட்சுமி ஸ்ரீவத்ஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த பாரதி கலைமன்றத்திற்கு நீங்கள் இருவரும் இன்று இயலும் இசையும் பாரதியின் பார்வையில் கண்ணனை பற்றி பேச வந்திருப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி ராஜ். தேங்க்யூ. நன்றி விஜி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி கலைமன்றம் இந்த வருடம் தொடங்கி நடத்தி வரும் தமிழ் சபை மிக சிறப்பாக நடந்து வருகிறது. அதில் முத்தாய்ப்பாக இம்மாதம் கண்ணனை பிடித்த பாரதியும் கண்ணனையும் மிகவும் பிடித்த மருத்துவர் லக்ஷ்மியும் பொறியாளர் பார்த்திபனும் அவர்கள் இருவரையும் தங்கள் இயலாலும் இசையாலும் கட்டி இழுத்து கொஞ்சி கொஞ்சி பேசுவதற்கு, அவர்களை நம்முடனே அணுவில் கலந்து நம்முடைய இருக்கச் செய்வதற்கு அழகாக அவர்கள் இருவரையும், பாரதியையும் கண்ணனையும் இன்று காலை அழைத்து வந்திருக்கின்றனர். உங்கள் அனைவரையும் போல நானும் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். டாக்டர் லக்ஷ்மி ஹூஸ்டன் நகரில் 2006 முதல் இருக்கிறார். பல்வேறு சமுதாய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஹெமட்டாலஜி பிரிவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார். பல்வேறு பணிகளுக்கு இடையே தம் தமிழ் ஆர்வத்தையும் விடாது தொடர்ந்து நம் பாரதி கலைமன்றம் நடத்தும் நாளைய பாரதியில் ஒரு வெற்றியாளராக எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் தமிழோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் அவரை பாரதி கலைமன்றம் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அடுத்து திரு பார்த்திபன் அவர்களும் தமிழும் தனித்தனியே அல்ல, பக்தி இலக்கியம் முதற்கொண்டு சமூக பிரச்சனை வரை அனைத்து விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எது அவர் எடுத்து பேசப் போகிறாரோ அதை பற்றி பிரித்து பிரித்து ஆராய்ந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை போலதான் அவர் ஒரு மேடைக்கு வருவார். அவரையும் இங்கே வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பல்வேறு பட்டிமன்றங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள், இதை தொடர்ந்து தொடர் சொற்பொழிவுகள் என பல்வேறு தமிழ் சார்ந்த பணிகளை செய்து வருகிறார். நாங்கள் இப்பொழுது பாரதியோடும் கண்ணனோடும் நீங்கள் அளவலாவ போவதை பார்ப்பதற்கு மிக்க ஆவலுடன் இருக்கிறோம். வாருங்கள், தாருங்கள் உங்கள் இயல் இசை விருந்தை. நன்றி. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த காலை அழைத்து வந்திருக்கிறது என்ற சொற்களை நவின்றார்கள். கால் என்பது காற்று என்ற பொருளிலும் வருகிறது. காற்றலை மூலமாக
இந்த காற்று நம்மை, தமிழ் எனக்கூடிய மூச்சு காற்று நம்மை அழைத்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சொற்கள் இப்படித்தான் நம்மை வழிபடுத்தும், சொற்கள் இப்படித்தான் நமக்கு தேவையானவற்றை வழங்கும் என்பதை இன்று உணர்ந்த காரணத்தினாலேதான் இந்த நிகழ்வு சாத்தியமாகி இருக்கிறது. நிறைய நேரங்களில் என்ன கேட்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன படிக்கிறோம் என்பதை விட அந்த மந்திர சொல் ஒன்று கிடைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் அந்த நூலையோ, அந்த மொழியையோ, அந்த மொழியாளரையோ, மொழியை படைத்தவரையோ நம்முடைய மனம் தேடி நிற்கிறது. அப்படி தமிழ் என்று உங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் முதலியவற்றில் ஸ்டிக்கர் என்று ஒன்றை தேட முனைந்தீர்கள் என்றால் தங்களை அறியாமலே உங்கள் மனமும் உங்களுடைய அந்த தட்டச்சும் தேடக்கூடிய ஒரு முகம் பாரதியினுடைய முகமாகத்தான் இருக்கும். தமிழ் என்பதற்கே முகம் வரைய வேண்டும் என்றால் அது பெண் என்று சிலர் உருவகப்படுத்தி இருந்தாலும் இன்று உலக அளவில் தமிழ் என்பதற்கு இந்த தட்டச்சு செய்யக்கூடிய விடயங்களில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய முகம் பாரதியினுடைய முகம். இந்த பாரதி எதனால் இன்று உயர்ந்திருக்கிறான் என்பதை மிகச்சரியாக தலைவர் அவர்கள் தலைமையுரையில் குறித்து காண்பித்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். இந்த நிகழ்வை இவ்வண்ணமே செவ்வண்ணமே நடத்தி கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ராஜி அவர்களுக்கும், ஸ்வர்ணலதா அவர்களுக்கும், ராஜியினுடைய துணைவர் பாஞ்சி அவர்களுக்கும், பிகேமனுடைய அத்துணை உறுப்பினர்கள், செயற்குழுவில் இருப்பவர்கள் என்று உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கங்கள். எதற்கு இந்த நிகழ்வு என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்பாக எப்படி இந்த நிகழ்வு என்பதனை சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதி யார் என்று கேட்ட ஒரு கேள்வியின் காரணத்தினாலே பொன்விழாவில் ஒரு பெரிய நாடகம். நாடகத்தை பார்த்து முடித்த தருவாயில் மகிழ்வினுடைய உச்சத்தில் உணவு அருந்தக்கூடிய ஒரு மேசையின் நடுவே ஏற்பட்ட ஒரு உரையாடல் இன்று நிகழ்வாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். உண்மை அதுதான். அந்த பொன்விழாவின் நாடகத்தை பார்த்து முடித்த மகிழ்வில் நானும் மருத்துவர் லக்ஷ்மி அவர்களும் உணவருந்தலாம் என்று ஒரே மேசையில் உட்கார்ந்தோம். யார் இந்த பாரதி என்பதனை சிறிது அசை போட்டு பார்த்தோம். அப்பொழுது அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், நீங்கள் எந்த பள்ளியில் படித்தீர்கள் என்று. பதிலுக்கு நானும் அவர்களை பார்த்து அதே கேள்வியை கேட்டேன். பாரதி உங்களுக்கு அங்கிருந்தே தெரியுமா என்று இருவரும் அந்த பாரதியை பள்ளியிலிருந்து தொட்ட காலத்திலிருந்து நடந்த நிகழ்வுகளை அசை போட்ட பொழுது கண்ணனை பற்றி அவர் எழுதிய பாடல்களை நான் தொகுத்து வழங்கி இருக்கிறேன் என்று அவர் சொல்ல, அப்படியென்றால் நீங்கள் அந்த நிகழ்வை ஒரு நாள் இயலும் இசையுமாக செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல, நாமே செய்யலாம் என்று இருவரும் சொல்ல, செய்யலாம் என்று பிகேஎம் சொல்ல, இதோ இந்த நிகழ்வு இங்கு இப்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வடிவமாக பாரதி இறைவனை பார்க்கின்றான் என்பதுதான் மொழியாளர்களுடைய திண்ணமான ஒரு கருத்து. இங்கு நவராத்திரியில் கொலு வைக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நவவித பக்தியை பற்றி தெரிந்திருக்கும். ஸ்ரவணம், கீர்த்தனம் இப்படியெல்லாம் சொல்லி எப்படி என்றாலும் இறைவனை வணங்கிவிடலாம் என்பதனை தங்களுடைய கொலுக்களில் காட்சிப்படுத்தி இருப்பார்கள். அதனுடைய ஒரு சாராம்சம்தான் இந்த கண்ணனை உருவகப் பொருளாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய பல வகை உறவு முறைகளில் வைத்து பார்க்கிறான் பாரதி. இதில் உயர்ந்த பண்பு எது? தாய்மைதான். தாய்மையை முதலில் கொண்டே இந்த நிகழ்வை துவங்கலாம் என்று நினைக்கிறோம். இதுல ஒரு கேள்வி, யாரை அவன் தாயாக பார்க்கிறான்? ஏன் தாயிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? சிறு பிராயத்திலே தாயை இழந்தவனாக, தாய் எப்படியெல்லாம் இருந்து தன்னை காத்திருக்கலாம் என்ற ஏக்கத்திலேயே இருந்தவன் பாரதி. அப்படி இருந்தவனுக்கு ஞானசம்பந்தனுக்கு பாலூட்டிய அன்னை போல சக்தி அன்னையாக இருந்தாள் என்பது நமக்கு தெரிந்தாலும், கண்ணனை தாயாக உருவகப்படுத்தக்கூடிய இடத்தில் யாரை அவர் தாயாக காண்பிக்கிறார் தெரியுமா? மண் எனும் தன் மடியினிலே வைத்து பல மாயமுறும் கதைகள் பல சொல்லி மனம் கழிப்பாள் என்று மண்ணை, இந்த பூமியை அவள் தாயாக நினைக்கிறார். மண்ணை தாயாக நினைத்ததற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு பூதம், ஐம்பூதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், வானிலிருந்து ஆரம்பித்து பூமிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு சுவையை சேர்த்து கொள்ளுகிறது.
வானில் இருக்கும் பொழுது ஒலி மட்டும்தான் இருக்கும். நீருக்கு ஒலி, சுவை, காட்சி இல்லாமல் இருக்கும். நெருப்பு என்று வரும்பொழுது அதற்கு எல்லாம் சேர்ந்து காட்சியும் கிடைக்கும். காற்றிற்கு காட்சி இருக்காது, சத்தம் கேட்கும், உணர முடியும். ஆனால் மண்ணிற்கு தான் 5 உணர்வுகளுமே சேர்ந்து வரும். அந்த 5வதாக சேரக்கூடிய உணர்வு வாசனை. மண் வாசனை என்று சொல்லுகிறோமே, அப்படி தாய் வாசனையை நாமும் ரசிக்க வேண்டாமா? இயலும் இசையும் என்று சொல்லி இருக்கிறோம். இசை தமிழ் இதோ முழங்கட்டும். மருத்துவர் லட்சுமியை தாய்மையுடன் நாங்கள் அழைக்கிறோம். கண்ணன் என் தாயிலிருந்து இந்த நிகழ்வு துவங்குகிறது. உண்ண உண்ண தெவிட்டாதே அம்மை உயிரெனும் மூலையினில் உணர்வெனும் பால் வண்ணமுற வைத்தெனக்கே என்றன் வாயினிற் கொண்டுட்டுமோர் வன்மையுடையாள் கண்ணனினும் பெயருடையாள் என்னை கட்டி நிறைவாள் எனுந்தன் கையில் அணைத்து மண்ணெனுந்தன் மடியில் வைத்தே பல மாயமுறும் கதை சொல்லி மனம் களிப்பாள் உண்ண உண்ண தெவிட்டாதே அம்மை உயிரெனும் மூலையினில் உணர்வெனும் பால். இந்த வீணைக்கு தெரியாது என்று சஹானாவை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருந்தால் நீங்களும் எங்களைப் போலவே பழமையை ரசிப்பவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். மாயமுறும் கதைகள் பல சொல்வாள். எப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் அந்த தாய் சொல்ல வேண்டும் என்பதையும் மிக அழகாக சுட்டி காண்பிக்கிறார். வெற்றி கதைகள் மட்டுமல்ல, தோல்வி கதைகளும் சொல்லுவாள், துன்பக் கதைகளும் சொல்லுவாள். என் பருவம் என் விருப்பம் என்று என்னுடைய மனத்திற்கேற்ப அன்புடன் சொல்லி வைப்பாள் என்று தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காண்பிக்கிறார். தாயை உயர்த்திய பிறகு தந்தைக்கு இடம் இருக்கா அப்படின்னு இன்றைய குடும்ப சூழ்நிலையில பார்த்தா, சிறிதாக நகம் வெட்டி கொண்டு வரும் பொழுது கூட கவனிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய தாய்மார்கள் ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டும் பொழுது நல்லா இருக்குன்னு கூட சொல்ல முடியாத அளவிற்கு விட்டாலும் பொறுமையும் சகிப்புத்தன்மையுமாக இருக்கக்கூடிய ஒரு தந்தை. அந்த தந்தையை பைத்தியம் என்று சொல்லுகிறார். எதற்கு சொல்லுகிறார் தெரியுமா? பல்வகை மாண்பினிடையே கொஞ்சம் பைத்தியம் அடிக்கடி தோன்றுவதுண்டு. நல்வழி செல்லுபவரை மனம் நையும் வரை சோதனை செய் நடத்தையுண்டு. சில சமயம் தந்தை இது செய்கிறார் அல்லவா? பைத்தியக்காரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பித்தா என்றுதானே சுந்தரர் நம்முடைய இறைவனை அழைக்கிறார். அசதியாடல் என்று ஒரு வகை உண்டு. அதில் வஞ்ச புகழ்ச்சி என்று சொல்லுவார்களே, அதற்கு வேறு மாறாக இப்படி ஒரு சொல்லை சொல்லி அந்த சொல்லுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவார்கள். நீ ஏன் பித்தன் என்று தெரியுமா இறைவா? ஒரு பாகம் அவளுக்கு கொடுத்து விட்டேல, அதனாலதான் நீ பித்தன் அப்படின்னு ஒரு கவிஞன் பாடுவான். அது போல பாரதியை பைத்தியம் என்று சொல்றாரே அப்படின்னு நினைப்போம். பேதமையின் இயல் பைத்தியம் என்று சொல் திருந்ததாக வேர்ச்சொல் சொல்லுவார்கள். இந்த பேதமையும் கூட ஒரு குணம்தான். அந்த குணத்தில் அவர் என்ன செய்வாராம்? தந்தையாக இருக்கக்கூடிய கண்ணன் நல்வழி செல்லுபவர்களை அழைத்து உன்னை நைய செய்கிறேன்னு சொல்லுவாராம். நைய புடை என்று சொன்னவனும் அவன்தானே. சஹானாவில் தொட்ட அந்த தாய் தந்தையாக எப்படி இசையில் உருமாறுகிறாள்? மீண்டும் மருத்துவர் லட்சுமியினுடைய இனிய குரலில். சாமி இவற்றினுக்கெல்லாம் எங்கள் தந்தையவன் சரிதைகள் சிறிதுரைப்பேன். செல்வத்திற்கோர் குறையில்லை எந்தை சேமித்து வைத்த பொன்னு களவொன்றில்லை. கல்வியில் மிகச்சிறந்தோனவன் கவிதை இனிமையோர் கணக்கிலில்லை. நாவு துணிகுவதில்லை உண்மை நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கே.
யாவரும் தெரிந்திடவே எங்கள் ஈசன் என்றும் கண்ணன் என்றும் சொல்லுவதுண்டு. நிச்சயமாக மருத்துவ லட்சுமிக்கு நன்றி கூறிக்கொண்டே போகலாம் என்றாலும் ஈசன் என்றும் கண்ணன் என்றும் சொல்லுவதுண்டு என்று சொல்லும் பொழுது இருவரும் தெய்வங்களை கண்முன்னே அவர் இசை காண்பிக்கிறது என்று நிச்சயமாக இந்த இடத்தில் ஒரு நன்றி சொல்லுவோம். தாயும் தந்தையுமாக கண்ணனை பார்த்த பிறகு எப்படி பார்க்க போகிறார்? எப்படியெல்லாம் பாட்டு பாடக்கூடியவன், உண்மையாகவே நெஞ்சை நிமிர்த்தி கடலுக்கு முன்னாடி இருந்து பாடினான் என்று வாவேசு ஐயர் 2ஆம் பதிப்பிற்கு கண்ணன் பாட்டிற்கு முன்னுரை எழுதும் போது சொல்லுகிறார். இதனை உண்மையாகவே நேரில் கேட்டவர்கள் இந்த புத்தகத்தை கொண்டாடுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த பதிப்பிற்கு வந்த பொழுது கொண்டாடப்படவில்லை. ஆனால் இன்று இதனை நினைத்து தமிழ் என்றாலே பாரதி, பாரதி என்றாலே முப்பெரும் நூல் பாஞ்சாலி ஒரு நிமிஷம் எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நடுவுல பேசுனீங்கன்னா பெரிய இடையூறா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. நீங்க பேசுங்க பார்த்திபன். எப்படியெல்லாம் அடுத்து கண்ணனை உருவகப்படுத்துவான் அப்படின்னு பார்க்கும் பொழுது சேவகனாக உருவகப்படுத்துகிறான். இவனை சேவகனா வச்சுக்கிட்டா என்ன பிரச்சனை வரும்? இந்த கண்ணனே ஒரு திருட்டு பயனாச்சே அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? இதை அவர் நினைத்து பார்க்கிறார். ஆனா இதை சொல்ல வேண்டிய இடத்தில் நான் அவனை இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னேன் என்று சொன்னால் கவிஞன். ஆனால் மகா கவிஞன் எப்படி சொல்ல வேண்டும்? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்றான். இப்ப இதுக்கப்புறமா வரப்போறதெல்லாம் நான் சொல்லல, கண்ணனே சொல்றானா. எப்படி சொல்றான்? நம்ம டபுள் கொட்டேஷன் சொல்லுவோமே, நீங்க போய் கவிதையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து டபுள் கோட் வரும், கவிதைக்குள்ள ஒரு டபுள் கோட். ஏன்னா இதுக்கப்புறம் வரதெல்லாம் அவர் சொல்லல. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், மாடுகன்று மெய்த்திடுவேன், மக்களை காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றிடுவேன், சொன்னபடி கேட்பேன். நம்பலல, திருடுவேன் தானே நினைக்கிறீங்க? துணிமணிகளை துவைக்க மாட்டேன், துணிகளை திருடிருக்கேன், அது பழைய கதை. ஆனா துணிமணிகள் காத்திடுவேன். சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைத்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன். காட்டு வழியானாலும் கள்ளர் பயமானாலும் இரவில் பகலிலே எந்நேரமானாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை. இதெல்லாம் அவன் சொல்றான். ஏன்னா மகா கவிஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். இன்னைக்கு எழுதுனா நாளைக்கு தானே படிக்க போறாங்க. நம்ம போட்டா 100 பேரு தானே இந்த புத்தகத்தை வாங்க போறாங்க. அது யாரு வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுல யார் இந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். அந்த ஒருத்தருக்கு எழுதுபவர்கள் எழுத்தாளர்கள். ஆனால் பத்திரிகையாளனாகவே தன்னை நினைத்து கொண்ட பாரதி பத்திரிகை தொழிலே நடத்த முடியாத அளவிற்கு கட்டுண்டு பாண்டிச்சேரியில் இருந்த பொழுது, புதுவையில் இருந்த பொழுதுதான் ஒரு 3 நூல் அச்சேத்தலாம்னு இந்த நூல் எழுதுறான். அப்போ ஒரு நூலாசிரியனாக அவனுடைய பொறுப்பா எப்படி இந்த சொற்களை கையாளுகிறான் என்பதை சொற்களால் மட்டும் கேட்டால் போதுமா? என்ன ராகத்தில் இருக்கும்? எப்படி இந்த சேவகன் நம் முன்னே இசையாய் வருவான்? மீண்டும் அவர்களை அழைப்போம். சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர், சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை, என்ன செய்வேன்? கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தான் மறப்பார், விலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால், பனையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததென்பார், வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார், பாட்டியார் செத்து விட்ட 12ஆம் நாளதென்பார். ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார், தாயாதியோடு தனியிடத்தே பேசிடுவார், உள்வீட்டு செய்தி எல்லாம் ஊரம்பலத்துரைப்பார், எழ்வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறைவார். எங்கிருந்தோ வந்தான் கண்ணன்
எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். மாடு கன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன், சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைத்து ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன். காட்டு வழியானாலும் கள்ளர் பயமானாலும் இரவில் பகலிலே என் நேரமானாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை, தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், தங்களுக்கோர் துன்பமுறாமல் காப்பேன். மிக்க உரை பல சொல்லி விருது பல சாற்றுகிறாய், கூலி என்ன கேட்கின்றாய் கூறுக என்றேன். ஐயனே, தாலி கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் ஏதுமில்லை, நானோர் தனியாள் நரைத்திரை தோன்றாவிடினும், ஆனவயதிற்கு அளவில்லை, தேவரீர் ஆதரித்தால் போதும், அடியேனை நெஞ்சில் உள்ள காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை. காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை. அப்படி ஒரு சேவகன் கிடைச்சா நல்லாதான் இருக்கும். 12வது நாள் பாட்டிற்கு ஸ்ரார்த்தம் என்று சொல்லி சென்றாலும் எல்லா வேளையும் செய்து காசு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த சேவகனை, கண்ணனை தேடித்தான் நாமும் நிற்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு தேடல். இவ்வளவு நல்லா பாடுறாங்களே, இவங்களே இதுக்கு இசை அமைச்சாங்களா, இல்லை இது ஏதாவது இருக்கக்கூடிய இசைப்பிழைகளிலிருந்து எடுத்ததா, பிரபலமான பின்னணி பாடல்கள் பாடிய இடத்திலிருந்து வருதா, கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்விக்கான விடை சொன்ன பிறகுதான் இந்த நிகழ்வு தொடரும். உங்களுடைய மனக்குரல்கள் எங்களுக்கு கேட்கும். மருத்துவர் லக்ஷ்மி அவர்கள் இதை இன்று இந்த நிகழ்வுக்காக தயார் செய்ததல்ல, நாங்கள் சொன்னது போல பள்ளியிலே அவர் தயார் செய்தது. தன்னுடைய பள்ளி தோழி ஒருவர் இந்த நிகழ்வு எப்படி உருவானது என்ற காணொளியை அனுப்பியிருக்கிறார். பார்த்த பிறகு மீண்டும் கண்ணனை ரசிக்கலாம். சரியாக சொன்னீர்கள் பார்த்திபன். அது பள்ளிக்கூடத்தில் 6லேருந்து 10 வகுப்புக்குள்ளே இருக்கிறச்சே, அந்த சமயத்தில் நாங்கள் பள்ளி தோழிகள் எல்லாம் எப்பவுமே எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு நல்ல தினம், ஆசிரியர் தினமோ பொங்கல் இல்லை ஆண்டு நிறைவு அந்த மாதிரி நடந்ததுன்னா எப்பவுமே ஒரு நாடகம், ஒரு பேச்சு, ஒரு போட்டி, இல்லைன்னா பாட்டு, நடனம், இப்படி ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் நானும் என்னோட ஒரு 2-3 தோழிகளும் தான் பாடுற குழுவில் இருந்தோம். அப்படி இருக்கிறச்சே ஒரு தடவை ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாட்டிய நாடகம், அதாவது டான்ஸ் ட்ராமா, பாரதியார் பாடல்களை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டு ஆசிரியை எங்களுக்கு அத்தனை பாரதியார் பாடல்களை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ கற்றுண்டது தான் இந்த மாதிரி பாரதியாரோட கண்ணன் பாடல்கள். ஒன்று ஒன்றா ஒரு ராகத்தில் கற்றுக்க இப்படியெல்லாம் பார்த்துருக்காரா பாரதியார் கண்ணனை அப்படின்னு எங்களுக்கு அப்படி ஒரு அவ்வளோ ஆசையோடு கற்றுண்டோம். அந்த மாதிரி என் கூட பாடின சுஜாதா ராமன் அப்படிங்கிற என் பள்ளி தோழி இப்போ கனடாவில் மான்ட்ரியாலில் இருக்காங்க. அவங்க அந்த நினைவுகளை உங்களுக்காக இங்கே பகிர்ந்துக்க போகிறாங்க. ஒரு நிமிஷம் அவங்களோட காணொலியை ஷேர் பண்ண போகிறேன். வணக்கம், என்னோட பேர் சுஜாதா ராமன். நான் மான்ட்ரியாலில் இருக்கேன். நானும் லக்ஷ்மி ஸ்ரீவத்சவ். எனக்கு அவளை வி லக்ஷ்மின்னு தான் தெரியும். நாங்கள் 2 பேரும் ஹை ஸ்கூல் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒன்றா லேடி முத்தைய செட்டியார் அப்படிங்கிற ஸ்கூலில் சென்னையில் படித்தோம். நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எங்கள் ஸ்கூலில் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். நாங்கள் இன்ஃபேக்ட் கிளாஸ் ரூமில் இருந்த நாட்களை விட மியூசிக் ரூமில் இருந்த நாட்கள் தான் ஜாஸ்தி. அதுவும் பாரதி அப்படின்னா நாங்கள் அவரோட பாடல்கள் தான் வளர்ந்தோம் அப்படின்னே சொல்லலாம். பாரதி கண்ட புதுமை பெண், அது எங்கள் ஒரு கேர்ள், அந்த ஸ்கூலில் படித்த ஒரு கேர்ளுக்குள்ளேயும் அது இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா அவ்வளவு பாடல்கள் கத்துன்னு இருக்கோம். அதுல ரொம்ப ஞாபகம் இருக்கிறது வந்து பாரதியோடைய பாடல்களை வச்சு ஒரு டான்ஸ் ட்ராமா நடத்தினோம். அதுல வந்து பாரதி வந்து எப்படி கண்ணனை வந்து தாயா தந்தையா தோழனா சேவகனா அரசனா சீடனா காதலன் காதலி குழந்தை விளையாட்டு பிள்ளையா எதுவுமே பாக்கி வைக்காம அத்தனையும் ஒரு உருவகப்படுத்தி பாடியிருக்கார். ஒரு பாடலும் ஒரு முத்துக்கள் மாதிரி இருக்கும். அந்த பாடல்கள் எல்லாத்தையும் மாலையா தொடுத்து அது ஒரு டான்ஸ் டிராமாவா பண்ணோம். அது அந்த ஈவெண்ட் இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுல வந்து எங்க ராஜலட்சுமி டீச்சர், அவங்க தான் எங்களுக்கு மியூசிக் டீச்சரா இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகா மியூசிக் போட்டு ஒரு பாட்டுக்கும் அது வந்து சொல்லி கொடுப்பாங்க. நானும் வியலும் தான் பாடணும், ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே பாடுறது தான் போர்ட்ஃபோலியோ. ஸோ அதனால நாங்க பாடினோம். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 20-25 கேர்ள்ஸ் அந்த ப்ரோக்ராம்ல. ரொம்ப லெங்க்தியா இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அது நடந்தது. அந்த பாட்டுகள் எல்லாத்தையும் கத்துண்டோம். அது எப்படின்னா ஒரு பாடம் கத்துக்கும் போது அடுத்த பாட்டு என்ன அது ஒரு அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டியோட ஒரு பாட்டையும் கத்துண்டு அதுல ரொம்ப லக்ஷ்மி, நீங்க மியூட் போட்டதுனால இது எதுவும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணுங்க டாக்டர். அது அவங்க இருமல் வருது, அவங்க மியூட் பண்ண உடனே இந்த வாய்ஸ் போயிடுச்சு. செய்தி எல்லாம் ஊரம் பல தூரைப்பார் எள் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறைவார் அப்படின்னு சொன்னோடனே வியல் உடனே சொல்லணும், போடா போ அப்படி சொல்லணும் உடனே. அது ஏன்னா அவ எது பண்ணாலும் ரொம்ப ஒரு ஸ்ரத்தையோட பண்ணுவோம். அப்புறம் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை, சின்னஞ்சிறு பிள்ளையே, அப்புறம் கண்ணன் மலன் எல்லாமே. ஏன்னா அந்த ஒரு உருவகத்துக்கும் ஒரு பாடல்கள்ல அது ஒரு பாடலையும் 2 ஸ்டான்ஸா இருக்கும், ஒரு ராகம். ஸோ அந்த இன்டென்ஸா அந்த பாட்டு அந்த காலத்துல கத்துன்ற அந்த பாட்டு இன்னி வரைக்கும் அது ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா அது பாரதியோட பாட்டு சொல்றதா, இல்லாட்டா எங்க பாட்டு டீச்சர் சொல்லி கொடுக்கறத சொல்றதா, இல்லாட்டா நாங்க வந்து அவ்வளோ கியூரியஸா கத்துண்டோம்னு சொல்றதான்னு தெரியல. என்னையும் வியலையும் வந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட விடல. ஆனா நாங்க பாட்டுலயே பாவனை பண்ணி கண் அசைச்சு அந்த பாடின காலத்தை என்னைக்குமே மறக்க முடியாது. ஸோ அதனால என்னை ரொம்ப அழகா திரும்பி பார்க்க வச்சுட்டு வியல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதனால இதை நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தொடர்க லக்ஷ்மி, அந்த வசனம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன். கண்ணனால் பெற்று வரும் நன்மை எல்லாம் பேசி முடியாது. கண்ணை இமை இரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான். வாய் முடுத்தல் கண்டறியேன், வீதி பெருக்குகிறான், வீடு சுத்தமாக்குகிறான். தாதியார் செய் குற்றம் எல்லாம் தட்டி அடக்குகிறான். மக்களுக்கு வாதி வளர்ப்பு தாய் வைத்தியனாய் ஒக்கநயம் காட்டுகின்றான். ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய் போல் பிரியமுற ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான். இடைச்சாதி என்று சொன்னான்,
இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். பாடி முடித்த மாத்திரத்தில் விஸ்வரூபம் பார்த்தது போல் இருக்கிறது என்று நினைத்தீர்கள் என்றால், நண்பனுமாய் மந்திரியுமாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் என்ற இந்த சொற்கள் கீதையிலிருந்து எடுத்தாள பெற்றது போல் உள்ளது என்பதை பெரிய அறிஞர்களும் சொல்லி மகிழ்கிறார்கள். அந்த விஸ்வரூப தரிசனத்தை இசையால் கொண்டு வந்த மருத்துவர் லக்ஷ்மிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். இடைச்சாதி என்றுன்னு சொல்றானே, உண்மையிலே அப்படித்தானான்னு கேள்வி கேட்பது போல இருக்கிறது. அவருடைய நண்பர் அந்த காணொளியில் சொன்னது போல், எங்களுடைய போர்ட்போலியோ பாடுறது, ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு அபிநயம் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். போர்ட்போலியோ அப்படின்னு சொன்னாலே இந்த அரசவை பாலிடிக்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி கண்ணனுக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுக்கலாமான்னு நினைத்து பார்த்த பாரதி அரசனாக்கி பார்க்கிறார். சரி, இப்ப அவர் அரசன் ஆனார்னா நம்ம குடிமக்கள் தானே ஆகணும். மீண்டும் அவன் இங்கதான் மகாகவிஞன் என்பதை உணர்த்தி விடுகிறான். அவன் அரசன் என்றால் இவன் குடிமக்கன் இல்ல, ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் அப்படின்னு சிவிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, யார் பிரைம் மினிஸ்டர் என்ற கேள்விக்கு. அது போல நீ அரசன் என்றால் நான் மந்திரி என்று அந்த பாடலை நிறைவு செய்கிறான். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு என்று வள்ளுவ பேராசான் சொல்லுவார். அமைச்சுன்னா சாதாரண விடயம் அல்ல. யார் மனிதன் என்பதற்கே அமைச்சுல வரக்கூடிய இந்த சொற்கள் ரொம்ப முக்கியமானது. தேர்ந்து செய்யணும், நன்கான அறிவு இருக்கணும், ஒரு தலையா செய்வதற்கும் கடமை இருக்கணும். இதெல்லாம் யாருடைய குணங்கள் தெரியுமா? ஒரு நல்ல ஆண்மகனுடைய குணங்கள். பெண்ணின் குணங்களை மட்டுமே பேசக்கூடிய நமக்கு ஆணிற்கும் 4 குணங்கள் உண்டு. எப்படி? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு தானே தெரியும். அப்ப ஆண்களுக்கு குணமே இல்லையா? குணமில்லா சாலிகளா? மந்திரி ஆவது கூட வாய்ப்பு இல்லையான்னு கேட்டா இருக்கு. அந்த 4 குணங்கள் அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லுகிறோமே, அதனுடைய ஒரு சாராம்சம் தான். அந்த அறிவு, நிறை, ஓர்மை, கடைப்பிடி 4ம் இருந்தாதான் அமைச்சு என்று சொல்லுகிறார். அந்த மந்திரியா நான் ஆனால் நீ அரசனாகலாம். இதோ இசையால் அவனை அரசனாக்கலாம். சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தருமம் பாரில் தழைத்தல் மறுகணம், இக்கணத்தில் இடை கணமொன்றுண்டோ, இதனுள்ளே பகை மாய்த்திட வல்லன் காண் கண்ணனெங்கள் அரசன் புகழினை கவிதை கொண்டெந்த காலமும் போற்றுவேன், திண்டை வாயில் பெருக்க வந்தேன் என்றே தேசம் போற்ற தன் மந்திரியாக்கினான். மந்திரியான பாரதிக்கு கண்ணனை அரசனாக்குனா ஆப்போசிட் படித்த நமக்கு எதிர் சொல்ல என்ன ஆக்கலாம்? அரசனாக்குனா நமக்கே சீடன் ஆக்கலாமா? அப்படி நினைத்தார். அப்படின்னு நினைத்தா கண்ணன் என் சீடன் என்பதுதானே எங்களுடைய அடுத்த தலைப்பு. இப்ப இதிலுமே ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி. கண்ணன் நமக்கு சீடனான நம்ம என்ன சொல்லுவோம்? நான் எவ்வளவு பெரிய மேதாவி தெரியுமா, அதனால தான் எனக்கு சீடனான. நம்ம ஒரு கவிதை சுதந்திரத்துல, போயட்டிக் லிபர்ட்டியில, ஃப்ரீடம்ல என்ன வேணாலும் எழுதலாம். இந்த இடத்துலயும் மிக கவனமாக தமிழின் வழி கொண்டு நல்ல சொற்களை பயன்படுத்துகிறான். யான் சொல்லும் கவிதை என் மதி அளவை இவற்றினை பெருமை இலங்குனவென்று கருதுவான் போலவும். தெரியல ஏன் சீடன்னு தெரியல. என் கவிதை பெருசுன்னு நினைச்சான் போல இருக்கு, அதனால எனக்கு சீடன் ஆனான் போல இருக்கு. கண்ண கள்வனவன் ஒருவேளை கள்ளத்தனமாதான் சீடனா இருக்கலாம். சீடனா வந்து என்னை சேர்ந்தவன் இறுதி சொல் என்ன? பாடல் மூலமாக கேட்டு வாருங்கள். கண்ணன் கள்வன், சீடனா வந்து என்னை சேர்ந்தவன், fill in the blanks இசையாலே. பார்த்திபன், எனக்கு இதில் ஒரே ஒரு இது சொல்லணும். பாரதியார் பாடல்கள்னா அத்தனை பாடலுமே வந்து அற்புதம், அத்தனை பாடல்கள் மேலும் எனக்கு காதல். ஆனால் இது வந்து ரொம்ப
உயர்வான பாடல்னு தோணும் எப்பவுமே. ஏன்னா அந்த முதல் 4 வரியில அந்த இறை அப்படிங்கிறதோட சாராம்சத்தை அவ்வளவு அழகா குறைவான வார்த்தைகள்ல அப்படி சொல்றார். அதனால எனக்கு இந்த பாட்டு அவ்வளவு பிடிக்கும். நீங்களே கேட்டு மகிழுங்க. யானேயாகி என்னலார் பிறவாய் யானும் அவையுமாய் இரண்டினும் வேறாய் யாதோ பொருளாம் மாய கண்ணன் என்னிலும் அறிவேனில் குறைந்தவன் போலவும் என்னை துணை கொண்டு என்னுடை முயற்சியால் என்னடை பழகலால் என் மொழி கேட்டலால் மேம்பாடெய்த வேண்டினான் போலவும் யாதோ பொருளாம் மாய கண்ணன் யான் சொல்லும் கவிதை என் மதி அளவை இவற்றினை பெருமை இலங்கினவென்று கருதுவான் போலவும் கண்ண கள்வன் சீடனா வந்தென்னை சேந்தனன் தெய்வமே சீடனா வந்தென்னை சேந்தனன் தெய்வமே. சீடனா வந்து என்னை சேர்ந்தவன் தெய்வம், அதை நான் மறக்கவில்லை என்பதை மிகச்சரியாக சொல்லுகிறான். அந்த காரணத்தினாலோ என்னவோ மருத்துவ லட்சுமி அவர்களையும் முதலில் ஆரம்பிக்கும் போது தெய்வத்திற்கான குணங்களை சீடன் எனக்கூடிய இடத்தில் சொல்லி மகிழ்கிறான் என்பது உங்களுக்கு பிடித்தது என்று சொன்ன பொழுது என்னுடைய எண்ணத்தில் உதித்தது. மியூட் பண்ணிக்கோங்க மனோஜ். எல்லாருமே கொஞ்சம் சாரி, யாரு புதுசா இணையீங்களோ எல்லாருமே கொஞ்சம் வந்த உடனே மியூட் பண்ணிருங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி இடைவிடாம அப்படி போனாதான் ஒரு ஆற்றொழுக்கு மாதிரி போனாதான் கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நன்றி. கண்ணன் தெய்வம் என்றால் யானே யானாகி எனக்குள் இருப்பவன் என்று சொல்லுகிறான். கந்த சஷ்டியை மிக விமர்சையாக நாம் விழவெடுத்து வந்த நமக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயரை சொன்னால் தெய்வம் யார் என்று நமக்கு புரியும். கார்த்திகேயன், அருமுகன், முருகன் இப்படியெல்லாம் சொன்னாலும் குகன் என்று அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. எதனால குகன்? உள்ள குகையில் உறைபவன். எத்தனையோ நாயன்மார்கள் இருந்தாலும் உள்ளத்தில் கோயில் கட்டிய நாயன்மார் தான் உயர்ந்தவர் என்று பேசப்படுகிறார். உள்ளத்தில்தான் அனைத்தும் உள்ளது என்பதை நாம் இதன் மூலம் உணர்ந்து கொண்டாலும் இதை உணர்த்துவதற்கு ஒருவர் வேண்டும். அவருக்கு பெயர் குரு, சர்க்குரு. அதைத்தான் கண்ணனாக அடுத்து உருவகப்படுத்துகிறார் அடுத்த பாடல்களில். ஆசுகளை எரியக்கூடியவர் ஆசிரியர். ஆசு என்றால் குற்றம். கம்பன் பாடுவான், ஆசலம் புரி ஐம்பொறி வாழியும் அப்படின்னு பாடுவான். ஆசுகள் புரியக்கூடியது இந்த ஐம்பொறிகள், குற்றம் புரியக்கூடியது இந்த ஐம்பொறிகள். அப்படி இல்லாத ஊர் அயோத்தி அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி ஆசுகளை எரியக்கூடியவர் தான் ஆசிரியர். அப்ப குரு யார்? கூ கூட்டல் ரூ என்று பார்த்தால் இருளினை நீக்கக்கூடியவர். இருள் நீக்கிறது அவ்வளவு பெருசா என்று கேட்டால், குகைக்குள்ள உறைந்திருக்கிறான் என்றால் அந்த குகையில் பார்ப்பதற்கே அந்த இருளை நீக்க வேண்டும். அந்த இருளை நீக்க வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை வேண்டி சர்க்குருவிடம் கேட்கிறார். ஆத்திச்சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திற்கு முழு வெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமரவாழ்வு எய்துவோம். யார் பாட்டு தெரியுமா? பாரதியினோட பாட்டு தான். எங்க பாடுறாரு தெரியுமா? புதிய ஆத்திச்சூடியினுடைய கடவுள் வாழ்த்து பாடல். முகமது நபி, இயேசுவின் தந்தை, இப்படி பல மதத்தினர் சொல்லாலும் இதற்கெல்லாம் ஒளியுறும் அறிவு ஒன்றாம், அதுதான் ஞானமாம். அந்த ஞானத்தை சர்க்குரு எப்படி வழங்குவார்? கண்ணன் வழியாக, மீண்டும் இசை வழியே உங்களுக்காக.
ஜோதியறிவில் விளங்கவும் உயர் சூழ்ச்சி மதியில் விளங்கவும் அற நீதி முறை வழுவாமலே எந்த நேரமும் பூமி தொழில் செய்து கலையோதி பொருளியல் கண்டு தாம் வீரர் உற்றிடும் தொல்லைகள் மாற்றியே ஞானியர் தம்மியல் கூறினேன் அந்த ஞானம் விரைவினில் எய்துவாய் ஏன தேனிலினிய குரலிலே கண்ணன் செப்பவும் உண்மை நிலை கண்டேன். உண்மை நிலை கண்டு நிற்கும் பொழுது சில சமயம் குழந்தையாகுகிறோம். குழந்தைகளை பெற்றதனால்தான் நாம் பெற்றவர்கள், குழந்தனை வளர்ப்பதனால் நாம் பெற்றவர்கள் அல்ல. நமக்கு கிடைப்பதிலேயே அரிய கிஃப்ட் அப்படின்னா என்னன்னு திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டோம்னா, பெருமவற்றில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்றார். ஊதியம் கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது, பரிசுகள் கிடைக்குது, நவராத்திரிக்கு போன ரிட்டர்ன் கிஃப்ட் கிடைக்குது, அதுலயே பல ரிட்டர்ன் கிஃப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததா இருக்கும். இப்படி 1000 கிடைக்கலாம். இந்த 1000த்துல பெருசு பெருமவற்றுள், அது கூட அவர் ரொம்ப அடக்கமா சொல்றார், யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறர். அந்த பெற்றவனாக அவரை நினைத்து பார்க்க வேண்டாமா? கண்ணன் என் குழந்தை என்று பாடுகிறான். இந்த பாட்டு உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆனா ஒரு கேள்வி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. என்ன கேள்வி தெரியுமா? உச்சிதனை முகரும் பொழுது இப்படி பெற்றவன் என்ற கர்வம் அங்க வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவரும் அதை நினைக்கிறாரு நினைக்கிறீங்க. உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. ஆனா நம்ம மாற்றி தானே நம்ம செய்வோம். உச்சிதனை முகரும் பொழுது ஒரு மேனி சிலிர்ப்போம், ஊரார் புகழும் பொழுது நான் தான் உன்னுடைய பெற்றோர் கர்வமா வரணும். ஆனா அவர் மாற்றி சொல்றார். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதையெல்லாம் அறிந்ததுனாலதான் ஞானி அவர். உச்சிதனை முகரும் பொழுது கர்வம் ஏன் வருகிறது தெரியுமா? மேனி சிலிர்க்கணும், ஆனா கர்வம் ஏன் வளர்கிறது தெரியுமா? இந்த பெற்றவனாக நான் இருப்பதற்கு காரணமா இருக்கேன், மனித பிறவியில எனக்கு இந்த பெற்றவன் என்ற இது கிடைச்சிருக்கேன், அங்க கர்வமும், ஊரார் புகழும் பொழுது வர வேண்டிய அந்த ப்ரைட் அங்க வராம மேனி சிலிர்க்குது. எனக்கா இது கிடைத்திருக்குன்னு மேனி சிலிர்க்குது. இப்படியெல்லாம் கூட தெரிந்த பாடல்களை ரசிக்கலாம் என்பதை இசைதான் கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் கற்றுக் கொடுக்குமா மருத்துவர் லக்ஷ்மி? கண்ணன் என் குழந்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். பிள்ளை கனியமுதே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா, பேசும் பொச்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. மெச்சியுனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. கன்னத்தில் முத்தம் இட்டால், கன்னத்தில் முத்தம் இட்டால், கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளந்தான் கள்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. உன் கண்ணில் நீர்
உதிரம் கொட்டுதடி. என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா, என்னுயிர் நின்னதென்றோ. என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா, என்னுயிர் நின்னதென்றோ. சில நேரங்களில் மௌனங்கள் தேவைப்படுகிறது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று இசையுடன் சேர்த்து பார்க்கும் பொழுது மௌனம் எப்படி நம்மை தாளாட்டுகிறது. கண்ணனை கையில் இருக்கக்கூடிய குழந்தையாக பார்க்கக்கூடிய பாரதிக்கு மற்றொரு ஆசையும் வரணும். ஏன்னா அவர் இருந்த காலகட்டம் இலக்கியத்துல எப்படிப்பட்ட காலகட்டம். சங்க இலக்கியங்களிலிருந்து பார்த்தீர்கள் என்றாலே எப்படி பிரிக்கிறாங்க? மேல் கணக்கு கீழ்கணக்குனா மேலான நூல்கள் மேல் கணக்குல, கீழான நூல்கள் கீழ்கணக்கா? திருக்குறள் கீழ்கணக்குல தானே வருது. அப்ப எப்படி பிரிச்சாங்க? கணக்குனா என்ன? எத்தனை வரிகளை கொண்டது. அதிகப்படியான வரிகளை கொண்டது மேல் கணக்கு, குறைந்த வரிகள்ல வர்றது கீழ்கணக்கு. இப்படி இலக்கியம் அங்கிருந்து வரிகள்ல குறைஞ்சு கதையாக உருவெடுக்குது. ஐம்பெரும் காப்பியம் இருக்கு, ஐஞ்சிறும் காப்பியங்களும் இருக்கு. ஹோம்ஒர்க் உங்களுக்கு, அது எது நீங்களே போய் தேடுங்க. இப்படியே உருவெடுத்து வர இலக்கியம் ஒரு கட்டத்துல பக்தி இலக்கியமாக நிக்குது. பக்தி இலக்கியமாக வரக்கூடிய இலக்கியம் தான் இவ்வளவு பெரிய நீண்ட கவிதைகளை படிக்க முடியல என்று சொல்லும் பொழுதுதான் பிரபந்தங்கள் என்று, இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த 96 வரை சிற்றிலக்கியம்னு சொல்லக்கூடிய வகைகள் சிற்றிலக்கியங்கள் உருவாகுது. அதுல ஒன்றுதான் பிள்ளைத்தமிழ். ஆழ்வார்கள் பாடி பாடி மகிழ்ந்த கண்ணனை, ஆழ்வாரை எல்லாம் நன்கு உணர்ந்த பாரதி விளையாட்டு பிள்ளையாக பார்க்காமல் இருக்க முடியுமா? அந்த சிறும் இலக்கியங்கள் இருந்த காலகட்டத்திலேயே விளையாட்டு பிள்ளையாக கண்ணனை பார்க்கிறான். ஆனால் அந்த விளையாட்டு பிள்ளையை பார்த்தால் மட்டும் போதுமா? பாடியும் நாம் அவனை வர்ணிக்க வேண்டும். இதோ அந்த விளையாட்டு பிள்ளையினுடைய வர்ணனை. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. புல்லாங்குழல் கொண்டு வருவான் கண்ணன், புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமுது பொங்கி ததும்புனல் கீதம் படிப்பான். கள்ளால் மயங்குவது போலே, கள்ளால் மயங்குவது போலே, அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம். தீராத விளையாட்டு பிள்ளை. அங்காந்திருக்கும் வாய்த்தனிலே கண்ணன், அங்காந்திருக்கும் வாய்த்தனிலே கண்ணன் 6-7 கட்டெரும்பை போட்டு விடுவான். எங்காகிலும் பார்த்ததுண்டோ, இதனை எங்காகிலும் பார்த்ததுண்டோ? கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கையொன்றோ? தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. திறந்திருக்கும் வாய்தனிலே எறும்புகளை போடுவான். என்ன ஒரு காட்சி உவமை! இதையெல்லாம் கூட காட்சிப்படுத்த பாரதியால் தான் முடியும் என்று சொன்னால் அது மிகையாகாது. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்று நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. இப்படித்தான் தலைவி சொல்வாள் என்று வள்ளுவ பேராசான் பிரிதலை பற்றி சொல்லுகிறார். நீ போக மாட்டேன்னு வச்சுக்கோ, அதை மட்டும் என்னிடம் சொல். இல்ல போயேதான் தீர்வேன் முடிவெடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ வரும்பொழுது யார் உயிரோட இருப்பாங்களோ அவங்க கிட்ட போய் பேசு. என்ன பொருள்? நீ போயிட்டேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், பிரிவு துன்பம் என்னை வாட்டி விடும், வளையல் எல்லாம் கவிழ்ந்து விடும், மோதிரமெல்லாம் வளையலாகும். இப்படியெல்லாம் ஏகப்பட்ட உமைகள். அகநானூறு எப்படி 400 பாடல்களை கொண்டு பாட்டி நமக்கு அந்த அக வாழ்க்கையை காண்பிக்கிறதோ, ஒரு அக வாழ்க்கைக்குள்ள செல்லுகிறார் பாரதியார். கண்ணனை காதலனாகவும் கண்ணனை காதலியாகவும் பாடி பாடி பரவுகிறார். விளையாட்டு பிள்ளையிலிருந்து அந்த ராகம் நம்மையே ஆட்படுத்தி கொண்டு ரீங்காரம் செய்து கொண்டிருப்பதனால் இயலை கொஞ்சம் சுருக்கி இசையை கொஞ்சம் பெருக்கலாம்.
ஆசை முகம் மறந்து போச்சே, இதை ஆரிடம் சொல்வேனடி தோழி. நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், ஏனில் நினைவு முகம் மறக்கலாமோ? கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்து பயனுண்டோ? வண்ணப்படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழி என்னடி தோழி? ஆசை முகம் மறந்து போச்சே, இதை ஆரிடம் சொல்வேனடி தோழி. இது காதலனை நினைச்சு பாடுற மாதிரி, கண்ணனை காதலனா நினைச்சு, ஆனா கண்ணனை காதலியா நினைச்சும் பாடியிருக்காரு. ஒரு அற்புதமான பாடல், உங்களுக்கெல்லாம் நல்ல பரிச்சயமான பாடலா இருக்கும், ஏன்னா திரையில வந்திருக்கு. ஆனா அதை பாடலா பாடாம ஒரு வசனமா சொல்லி பார்க்கலான்னுட்டு, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வசன கவிதையை முதல்ல நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினதே பாரதியார் தான். அதனால இது ஒரு வசனம் மாதிரி நான் சொல்ல போறேன். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே, பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னாய். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. மேனி கொதிக்குதடி, தலை சுற்றியே வேதனை செய்குதடி. வானில் இடத்தையெல்லாம் இந்த வெண்ணிலா தழுவுது பார். மோனத்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரகத்து உழலுவதோ? நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரகத்து உழலுவதோ? நண்பர்களே, தமிழை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த வசன கவிதை ஏன் வேண்டும் ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? எல்லாரும் அவரவர்களுடைய வாழ்வில பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது 5 நிமிடத்துக்கு மேல கூட நீங்க எல்லாம் வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு 1 நிமிடம் ஷார்ட்ஸை இன்று அந்த மார்க்கெட்டிங் உயர்த்தி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் பாரதியின் காலகட்டத்துல யார் வந்தா என்ன, யார் அடிமைப்படுத்தினா என்ன, சாப்பாடு கிடைத்தால் போதும், சர்வைவல் என்பதை தான் இந்த ஹியூமன் கைண்ட் வைத்திருந்தது என்று ஆங்கில நூல்கள் சொல்லுமே. அந்த சர்வைவலை செய்து கொண்டிருந்த காலம். எப்படி தமிழை ஊட்டுவது? கம்பனை கொண்டா, சேக்கிழாரை கொண்டா? வசனத்தை கொண்டுதானே ஊட்ட முடியும். இதோ தழுதழுத்த குரல்களில் அவர்கள் அந்த வசனத்தை சொன்ன பொழுது 1000 பாடல்கள், 1000 தமிழ் நமக்கு தெரிந்திருந்தாலும் நம் உள்ளத்தை தொட்டதல்லவா? அந்த தொட்ட காரணத்தினால்தான் இன்னும் தொட்ட இடத்திலிருந்து அவனை பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது இப்படியே தொடரும் பொழுது இந்த பாடலை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குகிறான். ஒரு எதிர்வினை சொல்லுகிறான். காதல் இருந்தா காதலுக்கு எதிர்வினை என்ன? காதல் இல்லாத நிலைமை. ஆனா அவன் சொல்றான், காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு. ஏன்னா காதல்ல ஊடல் உண்டு, சண்டை உண்டு, பிரிவு உண்டு, கோச்சிக்கிட்டு போகக்கூடிய நிலைமை உண்டு. அதனால நீ காதலா இருந்தீன்னா காந்தமா நான் இருப்பேன், நார்த் போல் சவுத் போலா நான் இருப்பேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. நீ வேண்டான்னு விலகி போனால் நான் இருப்பேன். சண்டையில ஏன் குரல் எழுகிறது தெரியுமா? நம்ம அறியாமல் நம்ம மனத்துக்கு தெரியுது, நம்முடைய துணைவர் உடைய மனம் விலகி இருக்கு. இப்படி பேசினாலும் கேட்காது, இப்படி பேசுறையா அப்படின்னு மனம் விலகி இருப்பதை மூளை அறிந்து சண்டையின் போது குரல் எழுகிறது. இப்படியெல்லாம் நாங்கள் குரல் எழுப்ப மாட்டோம், இனிமையாகத்தான் எழுப்புவோம் என்று மருத்துவர் லட்சுமி உங்களுக்காக காத்திருக்கிறார். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணுவடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, காணும் இடம் தோறும் நின்றன் கண்ணினொளி வீசுதடி, மானுடை பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா,
வெண்ணிலவு நீ எனக்கு, மேவு கடல் நான் உனக்கு, பண்ணு ஸ்ருதி நீ எனக்கு, பாட்டினிமை நான் உனக்கு. எண்ணி எண்ணி பார்த்திடிலோர் எண்ணம் இல்லை நின் சுவைக்கே, கண்ணின் மணி போன்றவளே கட்டியமுதே கண்ணம்மா, காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு, போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே, நாத வடிவானவளே நல்ல உயிரே கண்ணம்மா, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. இந்த பாடலை பற்றி ஒரு சிறு குறிப்பு. பள்ளி கூடத்தில் பயின்று கொண்டிருக்கும் பொழுது முதல்ல இந்த பாடல் எங்களுக்கு அறிமுகமான விதம் பாரதியாரோட கொள்ளுப்பேரன் ராஜ்குமார் பாரதி பாடின இந்த பாட்டு டிவியில் எப்போவுமே வரும். அந்த மாதிரி வரச்செல்லாம் அப்படி அவரோட அற்புதமான ஒரு குரலில் அவர் பாடுறதை கேட்டு இந்த பாட்டுக்கு மயங்கினவர்களே கிடையாது, மயங்காமல் இருந்தவர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாடல் இது. இன்னும் ஒரு பாடல் கூட காதலி மேலே பாடலான்னு நினைக்கிறேன் பார்த்திபன். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதுங்க எப்படி, யாரை நினச்சி அவர் ஆக்சுவலி பாடியிருக்காருங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நான் அதை பாடுறேன். ராஜ்குமார் பாரதியினுடைய உறவு முறையை சொன்னவர்களுக்கு பொதிகை தொலைக்காட்சியில் லலிதா பாரதி என்று அவருடைய பேத்தி ஒரு முறை அழைத்து பேசுகிறார்கள். அப்பொழுது அவர் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு பகிர்கிறார். பாட்டி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவ்வளவு கவிதையுமே நினைவில் வைத்துக் கொள்ளுவார்கள். அவர்தான் அவர்களுக்கு நடமாடக்கூடிய ரெக்கார்டிங் மிஷின் என்று சொல்லுவார்கள். பாரதியார் என்ற பொன்விழா நாடகத்தை பார்த்தவர்களுக்கு கூட அது ஒருவாறு ஞாபகம் இருக்கும். ஆனால் பதிப்பில் செல்லம்மா என்று ஏற வேண்டாம் என்று நினைத்ததனால் கண்ணம்மா என்று பதிப்பில் ஏறியதாக சொல்லுவார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனை நினைவுபடுத்திய மருத்துவர் லட்சுமிக்கு நன்றிகள். அந்த பாடலை தொடரலாம். சுட்டும் விழிச்சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ, பட்டுக்கரு நீல புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நடு நீசியில் தெரியும் நட்சத்திரங்களடி, சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் ஏது கடி, ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி, மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம், காத்திருப்பேனோடி இது பார் கன்னத்து முத்தமொன்று. மிக நல்ல நினைவுடன் அந்த கண்ணம்மா பாடலை செல்லம்மாவாக நினைத்து பார்த்தாலும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் கண்ணனாக பார்த்தாச்சு. எதுவுமே தெரியல என்றால் என்ன செய்வோம்? சரணடைந்து விட்டேன் என்றுதானே சொல்லுவோம். நின்னை சரணடைந்தேன் என்ற பாடல் வரிகள் நமக்கு தெரியும். என்ன தலைப்பில் வருகிறது? கண்ணன் என் குலதெய்வம்ன்ற தலைப்புல வருது. இந்த ராசி பலன் பார்க்குறவங்க ஜனவரி மாதம் வரும் பொழுது இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க எந்த சேனல் யூடியூப் பார்த்தாலும் ஒன்னே ஒன்று இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, எந்த சாமியும் கும்பிடாதீங்க, உங்கள் குலசாமி எதுன்னு கண்டுபிடிச்சு கும்பிடுங்க, ஒரு சொம்புல தண்ணி வச்சு கும்பிடுங்க, உங்கள் குலசாமி உங்கள் வீட்டுக்கே வந்துடும், அதுதான் உங்களை காப்பாற்றும் இப்படின்னு. இதை பணமாக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இன்றைய இந்த காலகட்டத்திலே கண்ணம்மா என் குலதெய்வம் என்று வணங்கும் பொழுது எப்படி வணங்குகிறான்? சரணடைந்து வணங்குகிறான். சரணடைந்தா என்ன தெரியுமா? எனக்கு நல்லது நிறைய நடக்கணும், நானே சொல்றேன், இந்த அடுத்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் பணம் வரணும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போடுறதுக்கு பேரு சரணடைவது கிடையாது. நல்லது தீயது நாம் அறியோம்.
நல்லது நாட்டுக, தீமையை ஓட்டுக. அப்படி சொல்றதுதான் சரணடைவது. நல்லது தீயது நாம் அறியோம், இசையும் பெரிதாக நாம் அறியோம். உங்கள் வழியே அதனை குலதெய்வமாக எப்படி பாடியிருக்கிறார் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை. அன்பு நெறியில் அறங்கள் நலந்திட நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், நாம் அறியோம். நல்லது நாட்டுக, தீமையை ஓட்டுக, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். திருக்கோயிலினுடைய கர்ப்ப கிரகத்தில் சரணடைந்து நின்றால் என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வை உங்களுடைய வரவேற்பறைகளுக்குள், இந்த செவ்வகமாக இருக்கக்கூடிய காணொளிகளுக்குள் கொண்டு வர முடிகிறது என்றால், இந்த காலை உங்களை அழைத்து வந்திருக்கிறது என்றார்களே, அந்த காற்றின் வழியாக பாரதி நம்மை அழைத்து வந்திருக்கிறான். கண்ணம்மா என் குலதெய்வம் என்று பாடக்கூடிய இந்த இடத்தில் மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்று அவை போக்குன்னு பாடுறான். இந்த மிடுமைக்கு அகராதியில போய் நீங்க விளக்கம் தேடினீங்கன்னா வறுமைன்னு வரும். ஆனா அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, சோம்பல். குதிரை கூட நிக்குது, மீன் நீந்திக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு மிருகமும் தனக்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்கு. ஆனால் மனிதன் எத்தனை நாட்கள் இந்த வீக்கெண்ட் வந்தா போதும் என்ன படம் பார்க்கலாம், என்ன சமையல் செஞ்சுட்டு எந்த தட்டுல எந்த சாப்பாடோட அந்த படத்தை பார்க்கலாம்னு சோம்பலுக்கு பிளான் போடக்கூடிய மனுஷனா இருக்கான். அப்ப இதற்கு நடுவுல பாரதி ஏன் உயர்ந்திருக்கிறார் தெரியுமா? பாரதி சின்ன பயல் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுன்னு அவரை இழிவுபடுத்தின இடத்துக்கு கூட பார் அதி சின்ன பயல்னு மாத்தி பாடினவன். சாதாரணமாகவே பெரிய கணக்காளர் ஆக்கணும்னு தன்னுடைய தந்தை கணக்கு சொல்லி கொடுக்கலான்னு நினைத்த காலகட்டத்துல அவர் சொல்றார், என்னடா விழிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறார். விழி, பழி, மழி, அழி, கொழி அப்படின்னு அதற்கு சந்தம் போட்டவர் பாரதி. இப்படி அங்கிருந்து போட்ட சந்தத்தின் காரணத்தினாலே சத்தமில்லாமல் எங்களால் இருக்க முடியவில்லை. அவனை பற்றி ஆர்ப்பரித்து கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். கண்ணன் பாட்டு வகைமையில எல்லாமே பார்த்தாச்சு. தெய்வம் எப்படி இருக்கும்? 3 நூல்கள் பெருசுன்னு சொல்லியிருக்கோம். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்துல அந்த இடத்துல அவள் கையை நோக்கி தெய்வமேன்னு கூப்பிடுறாளே, அதை பார்க்காமல் நின்று விட்டாள். இது நிறைவுறுமா? நிறைவு என்பதே நிறைய இருப்பதுதான். நிறையவில் இதுவும் சேரட்டும், தெய்வம் வரட்டும். ஹரி 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 என்றாள் கண்ணா கண்ணா, அபயம் அபயம் உனக்கு அபயம் என்றாள். கரியனுக்கு அருள் புரிந்தே அன்று கயத்திடை முதலையின் உயிர் மடித்தாய். கரிய நன்னிறம் உடையாய் அன்று காளிங்கன் தலைமிசை நடம் புரிந்தாய். பெரியதோர் பொருளாவாய் கண்ணா, பேசரும் பழமறை பொருளாவாய். ஹரி 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 என்றாள் கண்ணா கண்ணா, சக்கரம் ஏந்தி நின்றாய் கண்ணா. சார்கமென்றொரு வில்லை கரத்துடையாய், அக்ஷர பொருளாவாய் கண்ணா. அக்கார அமுதும் பசும் குழந்தாய், துக்கங்கள் அழித்திடுவாய் கண்ணா கண்ணா கண்ணா. துக்கங்கள் அழித்திடுவாய், தொண்டர் கண்ணீர்களை துடைத்திடுவாய். தக்க
தக்கவர் தம்மை காப்பாய், அந்த சதுர்முக வேதனை படைத்து விட்டாய். ஹரி 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 என்றாள் கண்ணா கண்ணா, ஹரி 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 கண்ணா கண்ணா, ஹரி 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 கண்ணா கண்ணா, ஹரி 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 கண்ணா கண்ணா கண்ணா, ஹரி 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 என்றாள் கண்ணா கண்ணா. அன்பர்களே, ஹரி 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 என்றாள் என்று இந்த பாடல் நிறைவுறுகிறது. தக்கவர் தம்மை காப்பாய், யார் தக்கவர்களோ அவர்களை காப்பாய் என்றார். தகுதி உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளலாம். கவிதை என்ற சொல்லை எடுத்து பாருங்கள். முதல் 2 சொல் கவியை குறிக்கும், 2 எழுத்து. இறுதி 2 எழுத்து விதையை குறிக்கும். முதலும் 3ஆம் எழுத்து கதையை குறிக்கும். கவியையும் கதையையும் மனதில் விதைப்பதால் தான் அது கவிதை. நம் மனத்தில் நிறைய விதைகளை விதைத்திருந்தால் இந்த நிகழ்வு வெற்றிதான். ஹரிஹரி என்று கைகூப்பி பாஞ்சாலி சபதத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் இறைவன் தெய்வமாக வந்தான் என்பதை நினைவுபடுத்துகிறதே. 1 வாரமாக தன்னுடைய உடல்நிலை குறைவாக பாட முடியுமோ என்று தெரிய முடியாத அளவிற்கு அத்துணை பாடல்களையும் ரெக்கார்ட் செய்து கையகப்படுத்தி வைத்து, பாட முடியவில்லை என்றால் அதை கூட செய்து விடுவேன் என்று மருத்துவர் லட்சுமியினுடைய தன் குரலை கூட ஹரிஹரி என்று அவர் அழைக்க வந்து சரிபடுத்தி கொடுத்தானோ, இதோ இங்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்வையாளராக அமர்ந்து கொண்டு பாரதி எங்களை பார்த்து கொண்டிருக்கிறானோ, இப்படிப்பட்ட ஏக்கங்களுடன் மீண்டும் ஒரு முறை இசை வழங்கிய மருத்துவர் லட்சுமியை மனமாற பாரதியின் பெயர் கொண்டு பாராட்டி, உங்கள் அனைவருடைய வருகைக்கும் செவிமடுத்ததற்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி பார்த்திபன். முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பாடல்கள் பாக்கி இருக்கு. ஆனா அதை பாட்டு வழியா பாடாம உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் கூட பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறைவுபடுத்திக்கலாம். கண்ணன் பாடல் அப்படிங்கிற தலைப்பிலேயே இன்னும் கூட கண்ணன் என் தோழன், கண்ணன் என் ஆண்டான், கண்ணன் என் காந்தன் அப்படியும் பாடியிருக்கார். அதை தவிர மொத்தமா வந்து கண்ணன் பாடல்கள்ங்கிற தலைப்புல 23 பாடல்கள் பாடியிருக்கார் பாரதியார். அதை தவிர தனி பாடல்கள்லையும் வந்து கண்ணனை பத்தி நிறைய பாடியிருக்கார். கோவிந்தன் பாட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, கண்ணனை வேண்டுதல், வருவாய் கண்ணா, கண்ண பெருமானே, அது நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். அப்புறமா எல்லாருக்கும் பரிச்சயமான அந்த நந்தலாலா பாட்டு, காக்கை சிறகே நீலே நந்தலாலா, அது என்ன ஒரு அற்புதமான பாடல், அதுவும் பாடியிருக்கார். கண்ணன் பிறந்தான், கண்ணன் திருவடி, வேங்குழல் அப்படின்னு அவனோட குழலை பத்தியும் பாடியிருக்கார். அப்புறம் கண்ணம்மாவின் காதல், இதுவும் உங்களுக்கு பரிச்சயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரையில வந்து ஒரு பாடலா வந்திருக்கு இல்லையா, காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், அந்த பாடலும் இருக்கு. அப்புறம் கண்ணம்மாவின் நினைப்பு, மனப்பீடம், கண்ணம்மாவின் எழில், இப்படி இத்தனை வகையா கண்ணனை வார்த்தைகளால அலங்கரிச்சு பாடியிருக்கார். அந்த பாரதியார் மேல இருக்கிற எங்களோட காதல், அதுக்கப்புறம் கண்ணன் என்னும் அந்த இறையின் மேல் இருக்கும் அந்த ஒரு அன்பு, அது ரெண்டும் தான் எத்தனையோ தடங்கல்களையும் தாண்டி எங்க 2 பேரையும் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியா முடிக்கிறதுக்கு வழி நடத்தி சென்றிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அதனால அவர்கள் இருவருக்குமே எங்களோட வணக்கங்கள். அப்புறம் இந்த அற்புதமான ஒரு மேடையை அமைச்சு கொடுத்து எங்களோட பாரதியார் மேல இருக்கிற காதலை உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வழியமைச்சு கொடுத்த பாரதி கலைமன்றத்திற்கும் அதன் குழுவினர்களுக்கும் மிக்க நன்றி. முக்கியமா பாரதி கலைமன்றமோட முதன்மையாளர் விஜய் திரு அவர்களும், அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் வாஞ்சி, சொன்ன நாள்லேருந்து சொன்ன உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை பண்ணிடலாம் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த ராஜீவ் வாஞ்சி, அவரோட துணைவர் வாஞ்சி அவர்கள் இந்த ஜூம் நிகழ்ச்சியை அழகா பண்ணி கொடுத்ததுக்கும், அப்புறம் ஸ்வர்ணலதா அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றிகள். ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம் அற்புதம். அப்படியே பாரதி கூடவே செயல் பண்ணி அவரை பத்தியே பேசி அவரை பத்தியே வாழ்ந்து திரும்பி பாரதியோடவே ஒரு 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 1.5 மணி நேரம்
போட்ல செயில் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. மிக அருமையாக இயலும் இசையும் அப்படிங்கிற இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கிற திரு பார்த்திபன் அவர்களுக்கும் திருமதி டாக்டர் லக்ஷ்மி ஸ்ரீவத் அவர்களுக்கும் முதற்கண் திரும்பவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான ஒரு கான்செப்டை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. பாரதியை எத்தனையோ வகையில எத்தனையோ பேர் கொண்டாடி இருக்கிறாங்க. நானும் பாரதியை தினம் தினம் கொண்டாடி கொண்டிருக்கும் ஒருத்தி. எனக்கு பாரதி என்பவன் என்னுடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டவள் நான். அப்படிப்பட்ட பாரதியை அணு அணுவா ரசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பாரதியுடைய ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு அழகுதான். பாரதியுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு உத்வேகம் தான். என்னைக்காவது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது ஒரு கவிதை, பாரதியாரோட ஏதாவது ஒரு கவிதையை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா அது அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு அது துணை வரும். அப்படிப்பட்ட ஒரு உத்வேக கவிஞன் பாரதி. அந்த பாரதியை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது இயலும் இசைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையான ஒரு முன்னெடுப்பு. பாரதினாலே புதுமைதான். அந்த ஒரு புதுமையை நீங்களும் கொண்டு வந்திருக்கிறீங்க இயலும் இசை அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி கண்ணன் என் சேவகன் சொல்லும் போது இப்படியான ஒரு பாடி கார்டு நம்மளுக்கு லைஃப்ல கிடைக்க மாட்டானா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஏங்குற ஒரு விஷயம் இல்லையா? அனைத்துமாகி நின்ற ஒரு பாடி கார்டா கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். கண்ணனையே பாடி கார்டா அவர் கொண்டு வந்துட்டாருன்னா எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி அவர் இல்லையா? அது கண்ணன் என் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அந்த சின்னஞ்சிறு கிளியேங்கிறது எனக்கு மிகப்பெரிய என்னுடைய ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆன ஒரு சாங். எனக்கு நானும் என்னுடைய சகோதரிகளும் என்னுடைய மகளும் நடனமாடிய ஒரு பாடல் சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிறனால என் தந்தைக்கு மிகவும் பிரியமான ஒரு பாடல். என்னை தாளாட்டிய ஒரு பாடல் சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிறதுல எனக்கு அந்த பாடல் மேல அப்படி ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லுவேன் நானு. அந்த சின்னஞ்சிறு கிளியை பல வகையில வடிவமைத்து கொடுத்தாலும் எத்தனை தடவை சொன்னாலும் அவருடைய அந்த வார்த்தைகள் அதை கேட்கும் போது அது ஒரு தேவாமிர்தம் தான். அது மாதிரி தீராத விளையாட்டு பிள்ளை, எப்படியெல்லாம் ஒரு குழந்தைய விளையாட்டு பிள்ளையா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். காதலிக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த மரியாதை இருக்கே, பாரதியார் கொடுத்திருக்கிற மரியாதை இருக்குது. அது வகை வகையா காதலியை பத்தி சொல்லியிருப்பார். காதலியுடைய காதலியுடைய கோபம், காதலியுடைய ஊடல், எத்தனை வகையில அதை கொண்டு வந்திருப்பாரு. அப்படி ஒரு தன் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், தன் வாழ்க்கையில் காதலை எப்படி அவர் பார்த்தாரோ, செல்லம்மாவிடம் தன்னுடைய காதலை எப்படி பார்த்தாரோ அதையே கண்ணம்மாவாக அவர் கொடுத்திருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு காதலியிடம் எப்படி இருக்க வேண்டும், காதலிடம் எப்படி இருக்க வேண்டும், அனைத்தையுமே வழிவகுத்து கொடுத்தவர் அவர். நின்னை சரணடைந்தேங்கிறதுக்கு மேல வார்த்தை இருக்குதா இல்லையா? அந்த தெய்வத்தை சரணடைந்தேன் அப்படிங்கிறதுக்கு மேல என்ன இருக்குது? அதே மாதிரி பாஞ்சாலி போய் கதறும் போது அவரை தவிர வேற யாரு காப்பாத்தி இருக்க முடியும் இல்லையா? அதேதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் பாரதி எப்படி கண்ணனை ரசிச்சு அணுவா ரசிச்சிருக்காரு அப்படிங்கறத மிக பிரமாதமாக மனதுக்கு மிக நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக இதை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. ராஜி இதை ரொம்ப அழகா வடிவமைச்சு அவங்களோட இணைந்து டிராவல் செய்து இதை நம்மளுடைய தமிழ் சபைக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்ததற்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் வாஞ்சி மிகப்பெரிய நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நம்மளுக்கு கொண்டு சென்றதற்கு ஸ்வர்ணலதா கோஆர்டினேஷன்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் சவிதா, தங்கராஜ் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப இணைஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கான ஃப்ளையர்ஸ் எல்லாமே கொடுத்து நம்மளுக்கு பண்ணிருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்த்திபன், உங்களுடைய அந்த இயல் நீங்க கொண்டு வந்து சேர்த்தீங்க பாத்தியா, ஒவ்வொன்றுக்கும் நீங்க கொடுத்த அந்த விளக்கங்கள் இருக்க பாத்தீங்களா, அதை நான் சொல்லியே ஆகணும். அதாவது டைமென்ஷன் எல்லாரும் ஒரு பார்வையில பார்க்கலாம் பாரதிய, ஆனா நீங்க ஒவ்வொன்றுக்கும் அவருடைய ஒவ்வொரு கவிதை வார்த்தைகளுக்கும் நீங்க கொடுத்த டைமென்ஷன் இருக்கு பாத்தீங்களா. நான் உங்கள் ரசிகை இன்றைக்கும். ஓகே லக்ஷ்மி, அதே மாதிரி நீங்க இவ்வளவு ஒரு எனக்கு தெரியும் நீங்க போன வாரம் எந்த நிலைமையில இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. அவ்வளோ ஒரு உடல் நோய்வாய்ப்பட்டு இருந்த ஒரு நேரத்திலையும் பாரதிக்காக நான் நிற்பேன் அப்படின்னு நீங்க தன்னை சரிப்படுத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க இவ்வளவு அருமையான கவிதை பாடல்களை பாடி எங்களை எல்லாரையும் தெவிட்டாத ஒரு நிலைக்கு கொண்டு சென்று எங்களை எல்லாம் ரசிக்க வச்சுட்டீங்க. மிகப்பெரிய நன்றி உங்கள் இருவருக்கும். என் மனதுக்கு மிக 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 நெருக்கமான ஒரு நிகழ்ச்சியாக இதை அமைத்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி உங்கள் இருவருக்கும். நன்றி. வாயே அடைச்சு போச்சு மகள், அது மாதிரி வாயே அப்படியே அப்படி இருக்கு. ரொம்ப அத பேசி நம்ம இந்த வைப்ரேஷனை மாத்த வேணாங்கிற அளவுக்கு இருக்கு. ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை சொல்லி பார்த்திபனையும் எனக்கு நல்லா தெரியும், டாக்டர் லட்சுமியும் நல்லா தெரியும்.
சரி இவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்களோட இதுதான் இது கருத்தாக்கம் தான். அதனால நான் அதை பத்தி ரொம்ப இது பண்ணிக்கவே இல்லை. ஆனா ஒரு பெரிய விஷயம் பண்றப்ப அது வந்து ஒரு தடை வரும் அப்படிம்பாங்க. இதுல வந்து சூப்பர்ஸ்டிஷன் எதுவும் கிடையாது. என்னன்னா நம்ம அந்த விஷயத்துல எவ்வளவு தூரத்துக்கு உறுதியா இருக்கோம் அப்படின்னு ஒரு இது மாதிரி மேலோட்டமா சொல்றோமா, இல்ல ஒத்தி போடுறோமா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் நிப்பேன், நான் எப்படியாவது நிப்பேன்னு அவ்வளவு ஒரு உறுதிப்பாடு அதுல. அஹ் அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த நான் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நிறைய கத்துக்கிட்டேன் லட்சுமி அவங்க மூலமா. என்னன்னா குரல் ஓரளவு தேர்னதுக்கு அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், பேக்கப்ல இருக்கட்டும். அதை உங்கள்ட்டையும் கொடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் எனக்கு வந்து அதுல டெக்னிக்கல் கிளிச் வந்துடக்கூடாதுன்னு. இந்த நிகழ்ச்சி நடந்தே ஆக வேண்டும், அதற்கு நான் என்னென்னலாம் நான் வந்து ஒரு விஷயம் கமிட் பண்ணிட்டேன். அது வந்து அஹ், பாரதி மாதிரி ஒரு பிடிவாதக்காரன்ட்டு நமக்கு வர்றது இயல்புங்கிறது எனக்கு கண்கூடா பார்த்தேன். எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது 2-3 நாளைக்கு முன்னாடி. எவ்வளவு ஒரு ஆசையா ஆரம்பிச்சோம், இவங்களுக்கு இப்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை வந்து தவிடுபடியாக்கிட்டீங்க லட்சுமி நீங்க. பார்த்திபனும் அப்படிதான். எந்த ஒரு குறுக்கீடும் இல்ல. அவங்க வந்து அப்படி கண்ணனாவும் பாரதியாவும் அவங்க லட்சுமி உருவ எடுத்துட்டாங்க. அவர் வந்து நீங்க சொல்லுங்க இப்படி செய்யும். அதெல்லாம் 2 பேருமே ஒரு சிறப்பான பேச்சாளர்கள். எந்த ஒரு தன்முனைப்பு, ஒரு ஈகோ கிளாஷ் எதுவுமே இல்ல. இந்த நிகழ்ச்சி அழகா மலரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு இதுவா இருந்தது. நான் அதை அப்படி தூரத்துல இருந்து இப்படி நான் பார்த்துட்டே இருந்தேன். குட்டி கண்ணனும் குட்டி பாரதியுமா அப்படி அப்படி எப்படி அது உருவாகி கண்ணன் ஒரு சேவகனா, குழந்தையா, இப்படி வந்து ஒரு ஆசானா, குருவா, தெய்வமா அது எப்படி வந்தாரு அப்படிங்கறத நான் வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது அதே மாதிரி அழகா நீங்க வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து அஹ், இந்த ஜூமோட நின்றக்கூடாது. மேடை 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 தோறும் இது நிறைய இடங்கள்ல நடைபெறணும். ஹூஸ்டன் மேடை மட்டும் இல்ல, நம்ம யூஎஸ்ல நிறைய இடங்கள்ல நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்கு. நிறைய பேர் இதை வந்து நடத்தி எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா நீங்க 2 பேரும் அதுக்கு வந்து உங்களுடைய உழைப்பை கொடுக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்குமே கடவுளர்களால வந்து வெஸ்ட் கோஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் கோஸ்ட் வரைக்கும் நிறைய தமிழ் சங்கங்களோட தொடர்பு இருக்கு, பெட்னாவோட தொடர்பு இருக்கு. நான் கண்டிப்பா இதை நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் இங்க எடுத்துட்டு போறதுக்கு என்னோட முயற்சியை செய்வேன். அதுக்கு வந்து இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். நான் சொல்ல மாட்டேன், இறையருளும் குருவருளும் துணை நின்று அதை வழிநடத்தட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடைபெறத்துக்கு யாரெல்லாம் பின்புலமா இருந்தாங்களோ, கம்யூனிகேஷன், விஜய் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் டீம், அதே மாதிரி விஜயை பத்தி நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லணும். இந்த மாதிரி லட்சுமி சொன்னாங்க விஜய் அப்படின்னோட ஒரு வார்த்தை கூட யோசிமா எதுவுமே சொல்லல. நீங்க பாத்துங்க ராஜி, அப்படியே 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 ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அந்த ஒரு தடையே இல்லை எனக்கு மனசுல. சரி, அதே மாதிரி கேட்டுக்கவும் இல்லை அவங்க. என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, கண்டிப்பா அவங்க நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு இது. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி விஜி. ஏன்னா நடுவில் நடுவில் கேட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். தெரியலையே, உங்களுக்கு முடியலையே. எதுவுமே கிடையாது, தானா அந்த நிகழ்ச்சி வந்து வடிவம் கொண்டுட்டது. அது வந்து அழகா வந்து இன்னைக்கு படைப்பாவும் வெளியில வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை தொடர்ந்து வந்து லதா அனைவருக்கும் நன்றி. யாரெல்லாம் இதுக்கு பின்புலத்துல இருக்கீங்க அவங்க அனைவருக்கும் நன்றி. வாஞ்சி வந்து லாஸ்ட் மினிட்ல நான் ஹெல்ப் கேட்டேன், அவரும் வந்து உடனே செஞ்சு தரேன் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி வாஞ்சிக்கும். இப்ப வேற யாருக்கா இல்ல கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா? ராஜிய வழிமொழிந்து ஒரு விஷயம் நான் சொன்னோம், ஒரு சர்ப்ரைஸா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நானு. ராஜி அதை கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அதை நான் இங்க சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன் நானு. வித் யோர் பெர்மிஷனா வித்தவுட் யோர் பெர்மிஷனான்னு தெரியல, பார்த்திபன் அண்ட் லக்ஷ்மி உங்க 2 பேர்கிட்டையும் இந்த நிகழ்ச்சி மூலமாவே இதை நான் கேட்டுக்கிறேன் நானு. இந்த நிகழ்ச்சி இதோட நிக்க கூடாது, ஒரு ஜூமோட நிக்காம இதை மேலும் மேடைகளுக்கு கொண்டு போகணுங்கிறதுல என்னுடைய ஆசைகளும் மிகப்பெரிய ஒரு இதுல நான் நிக்கிறேன். அதுல நான் அவ்வளவு ரசிச்சு அவ்வளவு ஒரு என்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறீங்க. பாரதியை பத்தி பேசினாலே அது வந்து பெருமை இல்லையா? அந்த பாரதியோட பெருமையை வந்து பாரதி கலைமன்றத்துல இன்னும் அதை கொண்டு சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நானு. வித் யோர் பெர்மிஷன் இங்கேயே நான் கேட்கிறேன், இன்னும் ஒரு நிகழ்ச்சி, நேரடி நிகழ்ச்சியில, இது வந்து அலை நிகழ்ச்சியில பண்ண மாதிரி நம்ம வந்து நேரடி நிகழ்ச்சியில நீங்க வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் அவங்க விருப்பமோட கேட்டுக்கொள்கிறேன் நானு. டிசம்பர் 11 பாரதியாருடைய பிறந்த நாள், அதை ஒட்டி 14ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடத்தலான் இருக்கோம். அதுல நீங்க 2 பேரும் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். என்னுடைய ஆசையை நான் முன்னாடியாவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். சர்ப்ரைஸா பின்னாடி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. பட் டென்ட் ஆஸ்க் இட் ரைட் நவ் இட்ஸ். நிச்சயமா இறையருளோட நிச்சயமா பண்ணலாம். நீங்க சொல்லுங்க அப்புறமா. நான் ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு காணொளி அனுப்பிச்சு வச்ச சுஜாதா ராமனுக்கும் என்னோட தோழி அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். பள்ளி தோழிகள் நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்க்குறேன். சௌமியா, பாமா, சாவித்ரி, இந்துமதி, அப்புறம் அமுதவல்லி இருந்தாங்க முன்னாடி. அவங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து
கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் என் கூட மருத்துவக் கல்லூரியில் படித்த டாக்டர் மித்திலா தயாநிதி அவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்டு அவங்களும் வந்திருக்காங்க. அப்புறம் செல்வா முன்னாடி பார்த்தேன், அவரும் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி லக்ஷ்மி. ரொம்ப நம்ம நினைச்ச இது அழகா வடிவம் பெற்றது. வேற யாருக்கும் இந்த கருத்து சொல்லணும்னா கை உயர்த்தினீங்கன்னா நம்ம பார்த்திபன் ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்க. சொல்லுங்க பார்த்திபன். மியூட்ல இருக்கிறீங்க. இல்ல அதைதான் நினைவுபடுத்த நினைச்சேன். ஏன்னா நிறைய அவர்களுடைய நீண்டகால நண்பர்கள் இருக்கிறாருங்க. நேரம் நாங்க அதையும் கணக்கிட்டு நிறைவு செய்தோம். யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா கூப்பிடுங்கன்னு சொல்றதா நான் வந்தேன் நானு. நிச்சயமா அது தேவைப்படும் அவர்களுடைய இந்த வருகைக்காக. நான் அதையும் சொல்லணும். பார்த்திபனுக்கும் லக்ஷ்மிக்கும் கொஞ்சம் கருத்துக்கு இது வேணும் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. அவங்க வடிவமைப்புலயே அதுலயும் சேர்த்துட்டாங்க. அதுக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரொம்ப நீண்டுட்டும் போகக்கூடாது நிகழ்ச்சி. ரொம்ப சிறப்பு. யாராவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க. தயவு செஞ்சு கையை உயர்த்தினீங்கன்னா நம்ம அவங்கள பேச அனுமதிக்கணும். சாட்ல சில பேர் போட்டிருக்காங்க. அமுதவல்லி நைஸ் ப்ரோக்ராம்னு போட்டிருக்காங்க, தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் சௌமியா அவங்க ஆக்சுவலி பாட்டு சொல்லி கொடுக்குறவங்க, பள்ளித்தோழி தான். ரொம்ப அற்புதமாக இருந்தது ப்ரோக்ராம். லிங்க் ஷேர் பண்ணினதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது பேசணுமா, ஏதாவது ஷேர் பண்ணிக்கணுமா? ஸ்வர்ணலதா கூட ஆமா, நான் அதான் பேச வந்திருக்கேன். ஸோ முதல்ல மாதா மாதம் நாங்க பிகேஎம் தமிழ் சபையில இந்த நிகழ்வு நடத்தி வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு மாசமும் எப்படி இருக்கும்னா, இது 1 மாத ப்ராஜெக்ட் மாதிரி எங்களுக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும் எப்படின்னா ஒரு 3 மாச ப்ராஜெக்ட் மாதிரி எங்களுக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நானும் ராஜியும் பேசிக்கிட்டோம், என்ன மாதிரி நம்ம கொண்டு வரலாம் இத. பார்த்திபன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட பேச்சு எல்லா பேச்சாளர்கள் மாதிரி கிடையாது. அவருக்குன்னு ஒரு விதம் இருக்கும். அவர் கொண்டு வர்றது, அவரோட கருத்துக்களை அவர் எப்படி அந்த பேச்சுல எல்லாருக்கும் எப்படி ரீச் பண்ண வைக்கிறான்னு அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. அவரோட பாணி தனி பாணி. அதுக்குன்னே பல ரசிகர்கள் இருக்காங்க ஹூஸ்டன்ல. அது உண்மை. அவர் அதை ஒத்துக்க மாட்டாரு, ஆனா அது உண்மை. அவரோட பேச்சு எப்பவுமே அவர் எப்படியாவது இந்த தமிழ் சபை மேடையில அவரை பேச வைக்கணும், எந்த மாதத்துல பேச வைக்கலாம், எப்படி பேச வைக்கலாம் அப்படின்னு எப்பவுமே எனக்கு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ராஜிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், ராஜி நம்ம பார்த்திபனை எப்படியாவது பேச வைக்கணும்னு. அப்புறம் ராஜி சொன்னாங்க, இல்ல லக்ஷ்மிய அவங்களோட பேச வச்சா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஏலும் இசையும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அத நான் ராஜி கிட்ட இது எப்போ பேசணும் அப்படின்னா, அக்டோபர் இருக்குல்ல ராஜி, அக்டோபர் மாசத்துல பேசிட்டு சரி இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு ராஜி கொஞ்சம் ஐயோ லக்ஷ்மிக்கு உடம்பு முடியல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட புலம்பிட்டு இருந்தாங்க, வீடியோ வேணா நான் எடுத்துட்டு வரேன், நம்ம ரெக்கார்டிங் மாதிரி போட்டுடலாமா அப்படின்னு. சரி, ஆனா எனக்கும் உடம்பு முடியல. ஸோ எப்படி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்றது, ஏன்னா இது எங்களோட ஃபினாலே மாதிரி. ஸோ we wanted to do our best. ஸோ எங்களுக்கு கிடைத்த 2 அருமையான பேச்சாளர்களை நம்ம எப்படி இத எக்ஸிக்யூட் பண்றதுன்னு ஒரு சில கவலைகள் இருந்தது. ஆனா இந்த நிகழ்ச்சி நீங்க பேசினது மூலமாவும் நீங்க பாடுனது மூலமும் அப்பப்பா ரொம்ப அழகா எங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டீங்க. அண்ட் முதல்ல நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, எங்களுடைய தலைவியாகிய விஜய் திரு அவர்களுக்கு. இந்த பாரதி தமிழ் சபையை முதல் முறையா இங்க பாரதி கலைமன்றத்துக்கு கொண்டு இந்த பொன்விழா ஆண்டுல இவ்வளவு சிறப்பா இத்தனை மாதங்களா நாங்க பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரே காரணம் அவங்க மட்டும்தான். அவங்களோட எண்ணம் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மிக்க நன்றி விஜி. இவங்களுக்கு அடுத்த வாய்ப்பா மேடையில இவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. அது என்னோட ஆசைதான். சோ அதை நீங்க நிறைவேற்றினா ரொம்ப சந்தோஷம். சோ கூலியா ஐ ஹோப் டாக்டர் லக்ஷ்மி அவங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக வந்துடணும். பார்த்திபனும் எங்களுக்கு மேடையை அலங்கரித்து கொடுத்தால் ரொம்ப மிக மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. இந்த பாரதியின் பார்வையில் கண்ணன் அப்படின்ற தலைப்புல பல கோணங்கள்ல நீங்க பேசினது, தாயாய், தந்தையாய், சேவகனாய், அரசனாய், சீடனாய், 23 இருக்கு. ஆனா அதுல நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்க பேசினது பல்வேறு உறவு நிலைகளை ஏழோடும் இசையோடும்
மிகவும் அருமையா எங்களுக்கு படைத்து தந்திருக்கு. டாக்டர் லக்ஷ்மி ஸ்ரீவத் மற்றும் திரு பார்த்திபன் அவர்களுக்கு பாரதி கலைமன்றம் தமிழ் சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல கவிதைகளை எங்களுக்கு நெஞ்சில் விதைத்ததற்கு நன்றி. மிக்க நன்றி. நித்யான் அவங்களும் வந்து ரொம்ப நேரமா முதல்லேருந்து அப்படி ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி. என் குடும்பத்தினர்களும் இருக்காங்க, அம்மா, அப்புறம் என்னோட கணவரை பெற்ற தாய், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லக்ஷ்மி, இதுல நான் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகும். என்னன்னா, இந்த தமிழ் சபைங்கிற ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு எனக்கு ரொம்ப உத்வேகமா இருந்தது ராஜியும் லதாவும் தான். ஆனா இந்த வருஷம் கிளப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல எழுதின வார்த்தை வந்து தமிழ் சபை தான். அந்த வார்த்தை அப்படியே எனக்கு காயின் ஆயிடுச்சு. அது என்ன தாமிர சபை, அந்த சபை, இந்த சபை, எத்தனையோ சபைகளை வந்து தமிழ் கண்டிருந்தாலும் வந்து பாரதி கலைமன்றத்துடைய தமிழ் சபைங்கிறது ரொம்ப முக்கியமான யூனிக்கான ஒரு விஷயமா நான் பார்த்தது. என்னுடைய மனசுல என்னன்னா, லிட்ரேச்சர், அந்த தமிழ் லிட்ரேச்சர்ங்கிறது ஒரு கடல், ஆழக்கடல். அந்த கடல்ல தோண்டி எடுக்க வேண்டிய முத்துக்கள் நிறைய 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 இருக்குது. பல வகையான முத்துக்கள் அதுல இருக்குது. அது தேடுறதுக்கு வந்து நம்மளுக்கான ஒரு சின்ன ஒரு தோணி தான் நாங்க வந்து கொண்டு வச்சிருந்தோம். அந்த தோணியில ஏறி நாங்க இந்த கடலை கடக்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனாலும் எதுவுமே ஒரு முயற்சிங்கிறது ஒரு அடி எடுத்து வைக்கும் போதுதான் பல விஷயங்கள் நம்ம பின்னாடி வரும். அந்த முதல் அடியை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாங்க உருவாக்கணும்னு நினைச்ச கிளப் ஆக்டிவிட்டி வந்து தமிழ் சபை. அதை நான் ராஜிட்ட கேட்கும் போது, ஏன்னா ராஜியும் லதாவும் லிட்டரரி டைரக்டர்ஸா இருக்கிறாங்க, இலக்கிய செயலாளர். அந்த இலக்கிய விஷயத்துக்கு அப்பாற்பட்ட அவங்க நிறைய புஸ்தகங்கள், வெளியீடு அதெல்லாம் இருக்குது அவங்க. அதை தவிர்த்து தமிழ் சபை அப்படிங்கிறதுல நம்ம மாதம் சில நிகழ்ச்சிகளை நடத்தணும் ராஜி அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. செய்யலாம் விஜி, தமிழுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துலதான் அவங்க கொடுத்திருந்தாங்க எனக்கு. அதை நான் இன்னைக்கு நினைவு கூறி நன்றி கூற விரும்புகின்றேன். நன்றி ராஜி அண்ட் லதா. ஒவ்வொரு மாதம் அது ஒரு ப்ராஜெக்டா தான் எடுத்து பண்ணினாங்க. நான் என்னோட பார்ட்னர் ஆஃப் கிரைம் ஆகிய ராஜி வாஞ்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எங்கள் தலைவராகிய வாஞ்சி அண்ணா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் கம்யூனிகேஷன் டீம் சவிதா, அவங்க எப்பவுமே தமிழ் சபையை வந்து எல்லா மாதமும் இருந்து எங்களுக்காக நடத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி. மற்றும் அனைத்து போர்ட் மெம்பர்ஸ்க்கும் நன்றி. நித்யா ஓரிரு வார்த்தைகள் சொல்றீங்களா? நித்யா என்னன்னா, ஐ ஹேவ் டு மென்ஷன், நித்யா வந்து என்னுடைய சுகர்லேண்ட் தமிழ் பள்ளியுடைய ஆசிரியர். அதாவது ஒரு ஆசிரியர் அப்படிங்கும்போது தன் குழந்தைங்களுக்கு எப்படி ரொம்ப ஈஸியா சில விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஆசிரியர்கள். நான் பியர்லேண்ட் தமிழ் பள்ளியில வந்து 10 வருடம் ஆசிரியராக பணியாற்றிய போது, தமிழ் பள்ளியில் பணியாற்றிய போது எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு உத்வேகமா இருக்கும். அந்த குழந்தைங்களை போய் பார்க்கறதுங்கிறதே ஒரு ஆசையா இருக்கும். கை நிறைய சாக்லேட்ஸ் மட்டும் இல்லை, பரிசு பொருள்களை அள்ளிட்டு போவேன். எனக்கு அது ஒவ்வொரு வாரமும் அதை போய் தேடுறதே எனக்கு ஒரு ஆசையா இருக்கும். குட்டி 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 விஷயங்களா தேடி எடுத்துட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைப்பேன். என்னன்னா, அந்த கவிதைகளை வந்து அவங்கள வந்து முன்னேற்றணும், திருக்குறளை சொல்ல வைக்கணும், பாரதியார் கவிதைகளை சொல்ல வைக்கணும், பாடல்களை பாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டி டைட்டில்ஸ் எல்லாம் கொடுப்போம். திருவள்ளுவர் ஆஃப் த கிளாஸ், சின்ன கோயில் சித்ரா ஆஃப் த கிளாஸ், அந்த மாதிரிலாம் நிறைய டைட்டில்ஸ் கொடுத்து இந்த டிஆர் அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து உத்வேகப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு கிளாஸ் முடிச்சு வெளியில வரும்போது ஒன்று ஒரு மாலை போட்டு வரும், ஒன்று ஒரு இது டிஆரா வச்சுட்டு வரும், கையில ஒரு பொம்மையை வச்சுட்டு வரும், ஒன்று அந்த குழந்தைங்களுக்கு அது வந்து தமிழை வந்து ஒரு ஆசையா நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க அதை எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்ற நாடு வேற நாடு, இந்த மொழி வேற மொழி அவங்களுக்கு. அதுல தமிழ் வந்து நம்ம செகண்ட் லாங்குவேஜா தான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஆனா அதை எப்படி பிரைமரி லாங்குவேஜா கொண்டு போகணுங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அதை ரெண்டு குழந்தைங்க 2 பேருமே பாரதி தமிழ் பள்ளியில படிச்சவங்க, மிக அருமையா தமிழ் பேசுவாங்க. பெருமையா இன்னைக்கு நான் சொல்றேன், என்னுடைய பொண்ணு இன்னொரு குழந்தைக்கு உத்வேகப்படுத்தி, இந்த 2-3 குழந்தைங்களை உத்வேகப்படுத்தி பாரதி தமிழ் பள்ளியில, ஹியூஸ்டன் தமிழ் பள்ளியில சேர வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசிரியர் பணிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தமிழ் சொல்லி கொடுத்து சில குழந்தைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க ஹியூஸ்டன் பாரதி தமிழ் பள்ளியில. அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு அதை சொல்றதுக்கு. நம்ம பாரதி தமிழ் மன்றம், பாரதி கலைமன்றம் தமிழ் பள்ளிகளுடைய உத்வேகத்தை சொல்றதுக்காக இதை நான் சொல்றேன். அப்படி ஒரு உத்வேகமான ஒரு டீச்சரா நான் நித்யாவை பாக்குறேன். ஏன்னா அவங்க வந்து சில பகடைகளை உருவாக்கி இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. அதை நேரடியா நான் பார்த்திருக்கிறேன். நான் மேக்னெட்ஸ் மாதிரியும், சின்ன சிப்ஸ் மாதிரியும், சின்ன சின்ன கீ செயின்ஸ்ல போட்டு கொடுக்குற மாதிரியும், அதெல்லாம் வந்து தமிழ் மேல இருக்கிற காதல் இருக்கிற ஒருத்தராலதான் அதெல்லாம் பண்ண முடியும்.
குழந்தைகளுக்கு டீச் பண்றது அப்படிங்கிறதே ஒரு ஆசை. அதுல தமிழ் டீச் பண்றதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆசை. அதை வந்து ரொம்ப ரொம்ப பிரியப்பட்டு செய்யற ஒரு டீச்சரா அதை நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது நித்யா உங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அது வந்து எனக்கு ஆசிரியர் பண்ணி ரொம்ப விருப்பமான ஒரு பணி. சத்தமா வச்சு பேசுங்க. கேக்குதா? எனக்கு ஆசிரியர் பண்ணி ரொம்ப விருப்பமான பணி. எல்லா கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் சாதாரண இல்லத்தரசியாக மாறி போகிற பல வேலைக்கு போகிற பெண்களில் நானும் ஒருத்தியாக மாறிட்டேன். அது எனக்கு ஒரு குறையாக இருந்தது. இருந்தாலும் நான் வந்து என் சுற்றம், நட்பு, உற்றார், உறவினர் இவர்களுக்கு வந்துட்டு என்னென்ன தேவையோ தமிழோ, நான் இருந்தது பெங்களூரு, அங்கே வந்துட்டு இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 14 வருஷம் கழிச்சு நான் என் கடல் கடந்து இங்கே வந்து எத்தனை தமிழ் உறவுகளை பார்க்குறேனோ இதை விட ரொம்ப குறைவாக தான் தமிழ்நாட்டுக்கு அண்டை மாநிலமான பெங்களூரில் நான் பார்த்துருக்கேன். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எந்த மொழியில் பேசுறது, இவங்க எந்த மொழிக்காரங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, இதை நான் சரியான உச்சரிப்பில் பேசுகிறேன்னா, இது சரியான கிராமரில் தான் நான் பேசுகிறேன்னா இது அப்படிங்கிற ஒரு தயக்கம்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் இங்கே இருக்கும்போது ஒரு தமிழ் சமூகம் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, ஒரு கூட்டங்கள் இதெல்லாம் நடக்கும்போது நான் இங்கே தொலைஞ்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருவிழாவில் தொலைஞ்சு போயிட்டோம்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்து நம்ம சொந்தங்களோட சேரும்போது ஒரு நமக்கு எப்படி ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லையா? தேட தேட கிடைக்காம இருந்தோம்னா அந்த மாதிரியான ஒரு உணர்வு. தமிழ் எனக்கு ரொம்ப விருப்பமான மொழி. படித்து இப்போ வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாரதியார் பாடினாரு. படித்தப்ப எத்தனை எழுத்து இருக்குது தமிழில், இது இனிமையாக இருக்குதா அப்படின்னு நினச்ச பிள்ளை பிராயம்லாம் எனக்கும் உண்டு. ஆனால் பெங்களூருக்கு போனதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் ஹிந்தின்னு ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு எங்களுக்கு சின்ன பிள்ளையில். அப்போது தமிழை விட எழுத்துக்கள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி அந்த எழுத்துக்களில் ஒற்று நம்ம இரட்டிப்பெல்லாம் வருது இல்லையா, அது வந்து ஹிந்தியில் எழுதும்போது அதோடைய வடிவமே மாறிவிடும். அதே மாதிரி கன்னடத்துலேயும் அப்படித்தான். அது ஞாபகம் வச்சுக்கிறதோ சொல்லித்தரதோ பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஏக்கம் இருந்தது. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, பன்னிரு திருமுறை, திருக்குறள் ஒப்புவித்தல், வினாடி வினா, இப்படி அதுதான் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாகவே ஸ்கூலில் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு பொழுதுபோக்கு அதுதான். இப்போ மாதிரி மொபைல் கிடையாது, டிவி கிடையாது. அம்மாவே திட்டாங்க, இல்லை ஒரு அக்கா தங்கச்சியோட சண்டை அப்படின்னா இப்போ சாமிக்கிட்ட போய் பாரதியார் என்ன புலம்புவாருன்னா, நின்னை சரணடைந்து என்னை கவலைகள் தீண்டாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது இப்பயும் நான் வந்து ரொம்ப ஏதாவது வேதனையாக இருந்தாலோ, மனசில் பாரமாக இருந்தாலோ, குடும்பத்தை விட்டுட்டு இவ்வளோ தூரம் இருக்கிறோமேனு மிஸ் பண்ணுற மாதிரி தோணினாலும் சத்தமாக நான் பாட்டுக்கு பாடிடுவேன். யார் இருக்காங்க இல்லை அதெல்லாம் பார்க்குறது இல்லை, பாடிடுறது. என் பொண்ணு வந்து அம்மா நல்லா பாடுறீங்கம்மா அப்படி சொல்லும்போது அது திரும்ப அதையும் பாட வைக்கிறது, அதுவும் பாடும்போது பாரதியார் பாடல்கள் இப்போ பாரதி கலைமன்றத்தில் அப்போ என் பொண்ணு வந்து தயக்கம் இல்லாமல் அதுவும் பேச்சு போட்டியில் பாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்வம் காமிச்சது. அப்புறம் நடத்தும்போது தமிழ் பள்ளியில் இந்த பகடை வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நடத்தும்போது நான் எவ்வளோ விரும்பி வந்தேன் அப்படிங்கிற வந்து அவ்வளோ விருப்பத்தோடு நான் உள்ளே போனேன். முதல் வருஷம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல பிகேஎம் தமிழ் பள்ளியில், ஏன்னா ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு இருந்தாங்க. அடுத்த என் பிள்ளைங்க சேர்ந்துட்டாங்க. முதல் வருஷம் நாங்கள் இங்கே வந்து முதல் வருஷம் சேர்ந்துட்டாங்க. போன வருஷம்தான் நாங்கள் இங்கே வந்து 2வது வருடம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. உள்ளே போனோன்னே எனக்கு வந்து ஆசிரியர் பண்ணி ஒரு மூட்டப்பட்ட கதை மாதிரியே இருந்ததா. தமிழும் வேற பேச முடியாமலே இருந்தோம்மா. எல்லாத்தையும் எங்கெங்கே என்னென்ன இருக்கோ அது பெரிய சமுத்திரம், என்னால் முடிஞ்சதை என்னென்ன முடியுமோ அள்ளி கொண்டு வந்து கொட்டிடணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கம், என் ஏக்கம், என் தவிப்பு, ஆர்வம், ஈடுபாடு எல்லாத்தையும் எப்படிலாம் காட்டணுமோ அப்படிலாம் கொண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். என் பிள்ளைக்கு சொல்லி தரும்போது அந்த பகடை ரொம்ப வந்து பயனுள்ளதாக எளிமையாக இருந்தது. அதனால் ஒரு தாயை என் பிள்ளைக்காக நான் செஞ்சேன். ஒரு ஆசிரியராக நாங்கள் போய் நின்னதும் நம்ம எப்படி நினைப்போம், எல்லா பிள்ளைங்களும் நல்லா மார்க் வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அப்போ வந்து எல்லாருக்குமே அதை பகிர்ந்து கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு, தாமையோடு கலந்த ஒரு ஆசிரியர் அந்த உணர்வை வந்துட்டு எல்லாரும் கொடுக்கும்போது இப்போ பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கிராமரே வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து பிளேஃபுல்லாக படிக்கும்போது பண்ணுறாங்க. அதுக்கான முன்னெடுப்பு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப வந்து சொல்லிடணும். பகடை எல்லாம் நானும் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இதெல்லாம் தமிழ்ல நமக்கு நிறைய இல்ல, அந்த மாதிரி நீங்க நிறைய செய்யணும்னு நாங்க வாழ்த்தோம். நித்யா பத்தி சொல்லணும் அப்படின்னா, நித்யா வந்து பாரதி கலைமன்றத்தின் நாளைய பாரதி வெற்றியாளர்,
அவங்க பொண்ணும் பாரதிய நாளைய பாரதியில வந்தாங்க. பாரதிதாசனா வந்து ரொம்ப பேர் மனசை வந்து கவர்ந்தவங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நித்யா. அதே மாதிரி நிகழ்ச்சியில கலந்துட்ட அனைவருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் மீண்டும் இத மாதிரி நல்ல தரமான இலக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாரதி கலைமன்றம் மேடை வழியாக நடந்துட்டே இருக்கணுங்கிறது உண்மையிலே பாரதி கலைமன்றத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இழந்து போன சந்தோஷத்தை என் தமிழை நான் இங்கே ரொம்ப அனுபவிக்கிறேன், சந்தோஷமா அனுபவிக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என் சின்ன வயசுல நம்ம பாட்டுலாம் கேட்கல. இப்போ கண்ணன் வந்து என் கண்ணு முன்னாடி ஓடி விளையாடுறதெல்லாம் என் கண்ணு முன்னாடி காட்சியா விரியுது. விஸ்வரூபம் எடுத்தது, அவர் சீரனா வேலைக்காரன் சேவகனா இல்லைம்மா இல்லைங்க ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் செய்வேங்க ஐயா, நான் லீவ் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அவங்க பாடும்போது, அந்த இயலோட இசையோட பாடும்போது ரொம்ப அனுபவிக்க ரசிக்க முடிஞ்சது. ஸோ அதனால என்னை மறந்து நானே வந்துட்டு என்ன செஞ்சேன்னா, அவங்க பாடும்போதே அவங்க சொன்னாங்க இல்லையா இயல் இசைன்னு, நாடகம் மட்டும்தான் மிஸ்ஸிங் மாதிரி இருந்துச்சு. அவங்க கண்ணு அவ்வளோ பேசுச்சு. அவங்களாகட்டும், அவங்க தோழி வந்து பேசும்போதாகட்டும், கண்ணு எவ்வளவு பேசுச்சு. நீங்க அந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஒரு டிராமா பார்த்த மாதிரி தான் இருந்தது, டான்ஸ் டிராமா அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. நமக்கு நேரம் கடந்துட்டே போகுது, அதனால நம்ம நன்றி நிறைவு பண்ணிக்குவோம். அன்பிற்கும் ஒன்றோ அடைக்கும் தாள் அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கும் ஒன்றோ அடைக்கும் தாள் காமிச்சிட்டீங்க எல்லாரும். விஜய் முதல்ல எல்லாரும் போகாம ஒரு நிமிஷம் யாரெல்லாம் வீடியோல வர முடியுமோ அவங்க வீடியோல வந்துருங்க. நம்ம ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீடியோல வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஊக்கமா இருக்கும் நமக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இலக்கியத்திற்கு ஆதரவு இருக்குன்றதுனால ஒரு நிமிஷம் எல்லாரும் வாங்க. எஸ், ராஜி சொல்ற பிரகாரம் வீடியோல வாங்கலாம். எல்லாரும் வீடியோல வரும்போதுதான் நம்ம ரசனையை வெளிப்படுத்தும் போதுதான் அதுல வந்து இவ்வளவு முயற்சி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு உற்சாகமா உத்வேகமா இருக்கும், நம்ம காமிக்கிற ஒரு ஆதரவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாஞ்சி நமக்கு ஒரு போட்டோ மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தரணும், எல்லாரும் இருக்க மாதிரி பார்த்து. கேலரி வியூல வச்சுட்டு ஒரு இது எடுத்துடணும்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சா வாஞ்சி? எடுத்தாச்சா? ஒரு நிமிஷம், பாதி தான் வந்திருக்கு. எடுத்தாச்சு. தேங்க்யூ, நன்றி. நீங்க இப்ப ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிருங்க வாஞ்சி.